10 பாசுரங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். திருப்பாவில முதல் 10 பாசுரங்கள் ஆண்டாள் பாவி நோன்புக்காக ஆட்சியர் சிறுமிகள் எல்லாம் எழுப்புறார். கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரொம்பவாய் சொல்ல போறா கட்சியில. அதனால எந்த பகவானை அனுபவிக்கிறதுக்கு, பகவானை போய் சேவிக்கிறதுக்கு கூட்டமா எல்லாரும் போய் சேர்ந்து சேவிக்கணும் அப்படிங்கறத ஆண்டாள் காட்டி கொடுக்கிறார். இந்த ஆட்சியர் சிறுமிகள் எல்லாம் கூப்பிடுறா, ஒவ்வொருத்தரையா போய் ஆத்துல நின்று போய் வெளியில நின்று கூப்பிடுறா. அந்த மாதிரி 10 பாசுரம் ஆயிருக்கு. இது 11வது பாசுரம். இப்போ இது சகானா ராகத்துல இதுக்கு விட்டு அமைச்சிருக்கா. இந்த பாசுரத்துக்கு கற்று கறவை கணங்கள் வலகறந்து செற்றார் திரளையச் சென்று செரு செய்யும் உற்றமுறில்லாத கோவலர்தம் பொற்கொடியே உற்றரவல் போல பொன்னமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லோரும் வந்தினின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண் தாட்டி நீ ஏற்றுக் குரங்கும் பொருளேலோரம் பாபாய். இந்த பாசுரத்துல அதே மாதிரி ஒரு 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 ஆட்சியர் பெண்ணை எழுப்புறா. இந்த பெண் எப்படின்னா, இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுற பெண் ரொம்ப சிறந்த பெண்ணா. எப்படின்னா, எல்லாரும் கண்ணனை அடையறதுக்கு நோம்பு நூக்கல்னா இந்த பெண்ணை அடையறதுக்காக கண்ணன் நோம்பு நூற்பானா. அப்படிப்பட்ட பெண்ணா இவ. கண்ணை எப்படி ஆயர் குலத்துக்கெல்லாம் ஒரு மகன் அப்படி சொல்றாளோ, எப்படி வளர்க்கப்பட்டவனோ கண்ணன், அந்த மாதிரி இந்த பொண்ணு ஆயர் குலத்துக்கே ஒரே மகள்னு வளர்க்கப்பட்டவளாம். அதனால இவளை பொற்குடி, குற்றம் ஒன்றும் இல்லாத பொற்குடின்னு கூப்பிடுறா இந்த பாசுரத்துல. கற்று கறவை கணங்கள் வலகறந்து, அதாவது கற்று கறவைன்னா தலைக்கன்றுகள், அதாவது முதல்ல பிரசவிச்ச கன்று இருக்கே அதை சொல்றதான் கற்று கறவைனாக்க. அந்த கன்றுகளுடன் கூடிய பசு கூட்டங்கள். இந்த கூட்டங்கள்ல கூட்டமா பாலக்கார் பாலம் செற்றார் தேரணிய சென்று செரு செய்யும், அதாவது சத்துருக்களுடைய பலம் எல்லாம் அழியும்படி செற்றார் திறர் அழிய சென்று செரு செய்யும். அவ இருக்கிறதுக்கே போய் அவளோட சண்டை போடணும். சண்டை போடுறவா யாரு? இது குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்தம் பொற்குடியே, ஒரு குற்றமும் இல்லாத கோபாலகர்கள் குடியில் பிறந்த பொன்னால் ஆன குடி போன்ற பெண்ணே, குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர்தம் பொற்குடியே, எந்த குற்றமும் செய்ய மாட்டாய்வா. அப்படிப்பட்ட கோபாலகர்கள், அந்த கோபாலர்கள் குடியில ஆயர் குடியில பிறந்த பெண் எப்படிப்பட்டவைவோ, பொற்குடி பொன்னால் ஆன குடி போன்ற பெண்ணே அப்படின்னு கூப்பிடுற. புற்றரவல் போல புறவையிலே போதராய், புத்தில பாம்பு இருந்தா படம் போல, புற்று இருக்கும் பாம்பின் படம் போல இடுப்பின் முன்பாக இருக்குமா. அதை தவிர காட்டுல தன் இஷ்டம் போல திரியும் மயிலின் தொகை போன்ற அழகபாரம் கூந்தல் இருக்குமா. அந்த மாதிரி கூந்தலை உடையவளே போதராய் வருவாயாக கூப்பிடுறா. சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து, உன்னுடைய உறவினர்களான தோழியர்கள் யாரு? தோழியர்கள்லாம் யாரு? எல்லாம் உனக்கு உறவு. 1000 பெண்கள் முழுக்க உனக்கு உறவு. உறவினரான தோழியர்கள் எல்லாரும் திரண்டு வந்து, எல்லாரும் சேர்ந்து வந்து, என் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேரவாட, உன்னுடைய வீட்டு முற்றத்துல வந்திருக்கோம். முற்றம்னா அந்த காலத்துல பார்த்தா தெரியும். உள்ள போன உடனே வாசல்ல ஒரு கொரடன் இருக்கும், ஓபன் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 2 திண்ணை இருக்கும், 2 பக்கமும் 2 திண்ணை இருக்கும். அந்த திண்ணையை தாண்டி அந்த உள்ள அந்த மெயின் என்ட்ரன்ஸ் மேல மெயின் வாசப்படியா உள்ள போனோடனே ரேழின்னு இருக்கும். அதான் இடைகழி அப்படின்பா. அதை தாண்டி உள்ள போன உடனே தாழ்வாரம் இருக்கும். 3 பக்கமும் இருக்கும் தாழ்வாரம். நடுவுல முற்றங்கிறது ஓபன் ஸ்பேஸ். உள்ள வெயில் அடிக்கும். வெயில் அடிக்கிறதுனால நல்ல வெளிச்சம் உள்ள இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இடம் அது. நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட, உன்ன வீட்டு முற்றத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கோம். எதுக்கு? மேகசாமலனான பகவான் இருக்கானே கிருஷ்ணன், அவருடைய திருநாமங்களை பாடுறதுக்காக. நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட, கிருஷ்ணனுடைய திருநாமங்களை பாடுறதுக்காக உன்னுடைய முற்றத்துக்கு வந்திருக்கோம். சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, தூக்கத்துல அசையாமல், அதாவது சிற்றாது, அப்புறம் பேசாது, ஒன்னும் பதில் சொல்லாம இருக்கிறது, பேசாது. செல்வம் நிறைந்த பெண் பிள்ளாய், பெண்டாட்டினாக்க செல்வம் நிறைந்த பெண் பிள்ளாய் அப்படின்னு அர்த்தம் சொல்றா. இதுக்கு நீ எற்று குரங்கும் பொருள், நீ என்ன காரணத்துக்காக இப்படி தூங்குற தெரியலையே அப்படி மாதிரி இந்த பாசுரம். கற்று கறவை கணங்கள் பலகலந்து, அதாவது கன்றுகளோடு கூடிய பசுக்கள்.
பசுக்கள் பசு பாத்திரம் தனியா இருந்தா பெருமை இல்ல, கண்ணோட சேர்ந்த பசுக்கள் இருக்கணும். அதான் சமிருத்தி, அதான் சுபிஷ்டம், அதுதான் செல்வம். மன்னார்குடியில போய் ராஜகோபாலனை சேவிச்சேன்னாக்க ரெண்டு இருக்கும், கன்றும் இருக்கும் பசுவும் இருக்கும். அப்படி ஒரு அழகான சன்னிவேசம். அதனாலதான் கற்று கறவை கணங்கள் பலகரந்து, கன்றோடு பசு இருந்தா, பசு இருக்கிறதால்தான் யாதவர்களே பால் கறப்பார்கள். கன்று இல்லாவிட்டா பசுகளை பால் கறக்க மாட்டார்கள். கன்று இல்லாத பசுக்களுடன் பால் கறத்துக்கு அவ போமாட்டா. இவ சாஸ்திரம் செஞ்சவா. கோகுலத்துல பசுக்கள் எப்படின்னா, கோகுலத்துல பசுக்கள் இருக்கிற பசுக்கள் ஒரு கன்றுக்கு பால் கொடுக்கிற போதே பைக்கிலும் ஒரு கன்றை வளர்க்குமா. குட்டி போடுற வரைக்கும் முன்னாடி இருக்கிற கண்ணுக்கு பால் கொடுக்கும். அந்த பால் சுரப்பது மரத்து போவதற்கு முன்னாடியே இன்னொரு கன்று ஈண்டு விடுமா. இப்படி தொடர்ந்து பால் கொடுத்து கொண்டே இருக்கும் பசுக்கள். கற்றுக்கறவை கணங்கள் கூட்டங்கள் அப்படிங்கிறத. இவை அளவற்றவை. கற்றுக்கறவை கணங்கள் கூட்டங்கள், ஏதாவது கணக்கில்லாத கூட்டங்கள். இது எப்படி? இது ஜீவாத்மாக்களை போல. ஜீவாத்மாக்களை எண்ண முடியுமா? ஜீவாத்மாக்கள் எண்ணிலடங்காதவை, இவ்வளவு சொல்ல முடியாது. அப்படி போல பசுக்கள் கூட்டங்கள் இருக்கு. பசுக்கள் எப்படி ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிற மாதிரி ஜீவாத்மாக்களும் அந்தந்த தேசத்துல இருக்க. பல கறந்து பல பசுமாடுகள் சேர்ந்து பாலை கறப்பாளாம். ஒரு கோபாலம் கூட கடப்பான், எல்லாத்தையும் இப்படி கறந்துருவானா. பகவான் ஒருவன் தான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் புகுந்து இருக்கிறத போல இந்த கோபனுக்கு இது உடற்பயிற்சி. இந்த கோபாலகன் பல மாடுகள்ல இருந்து பாலை கறந்துருவான். இது எப்படின்னா, பகவான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருக்கிற மாதிரி அப்படி மாதிரி வியாக்கியானம் பண்றாரு. பாலை விற்பதுக்கு கறக்கிறது இல்ல. பாலை எதுக்காக கறக்குறாங்க ஆயர்பாடியில அப்படின்னா, விற்கிறதுக்கு கறக்கிறது இல்ல. ஏன்னா வாங்குறவா கிடையாது. எல்லார் வீடுகள்லயும் பசுக்கள் இருக்கு. எதுக்காக கடக்கிறா அப்படின்னா, இந்த பசுக்களுடைய கன்றுகள் இருக்க, அது அதிகமா பாலை குடிச்சு விடுத்தனாக்கா கன்றுகளுக்கு நோய் வந்துருமா, கெடுதல் வந்துருமா. அதுக்காகவே கறந்துருவாளாம். அத இதுக்கு முன்னாடி முன்பு எருமை சிறு வீடு அப்படி சொன்னான். எருமை மாடுகள் பனிப்புல் போய் மேய்ஞ்சு அவிழ்த்து விட்டுருவா. பனிப்புல் போய் மேய்ஞ்சிட்டு வரும். திரும்பி வந்த உடனே கொடங்கொடமா பாலகரப்பா அப்படின்னு மாதிரி சொன்னான். இங்க பசுமாடுகளை பத்தி சொல்ற. பசுமாடுகள் கொடுக்கும் பாலை பற்றி இந்த பாசுரத்துல சொல்ற. செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும். செற்றார்னா சத்துருக்கள், கிருஷ்ணனை குற்றம் சொல்பவர்கள் சத்துருக்கள். கிருஷ்ணன் தவறு கண்டுபிடித்து சொல்பவர்கள். கிருஷ்ணன் அப்படி இப்படி அப்படின்னு சொல்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி குற்றம் அவெல்லாம் சத்துருக்கள். பகவானை குறை சொல்பவர் மகா பாவி. கம்சன், சிசுபாலன், இதெல்லாம் கதை தெரிஞ்சிருக்கும். அவெல்லாம் மகா பாவிகள். பகவானை குற்றம் சொல்பவர் சத்துருக்கள். செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும். சுவாமி தேசிகன் சொல்றார், சகல கல்யாண குணங்களும் நிரம்பின பகவானை நிர்குணன் என்று அத்வைதிகள் சொல்றாளே, பகவானிடத்தில் இவர்களுக்கு ஏன் இப்படி அசூயை என்று சுவாமி தேசிகன் சொல்றார். இதுக்கு முன்னாடியே அடைய சொல்லியிருக்கேன். இந்த வைஷ்ணவம் சொல்ற போது விசிஷ்டாத்மை சொல்ற போது சொல்லிருக்கேன். இத நிற்குணன் அப்படிங்கிறது கிடையாதுங்கிறத ராமானுஜர் ஸ்தாபிக்கிறான்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் சொல்ற, இவ்வளவு கல்யாண குணங்களை கூடிய பகவானை நிற்குணன் சொல்றாளே இந்த அத்வைதிகள், இது தகுமா அப்படிங்கிற. ஏன் இப்படி பகவான் அசூய அவளுக்கு அப்படி கேட்கிறார். உடையவர் தன்னுடைய சரணாகதி கத்தியத்துல சொல்றார், பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்ற போது, சுவாபாவிகா அனவதிகாசிய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்ப கிருதித்வா கிருதிஜா ததா சங்கேய கல்யாண குணக மகார்ணவா. உடையவர் சொல்றார், பகவானை பத்தி சொல்ற போது, இவ்வளவு கல்யாண குணங்களை உடைய மகானுபாவனேங்கிறார். இவ்வளவு கல்யாண குணங்கள் பகவானுக்கு இருக்கு. இப்படி இவ்வளவு கல்யாண குணங்களை நிறைந்தவர் பகவான். அவர் யாரு? அவர் தான் கிருஷ்ணன், கண்ணன். அவன் யமுனை நதியில விளையாடி எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிறான். எப்படி அவருடைய திருமேனி எப்படி இருக்கு? நீர் கொண்ட மேகம் போல அவருடைய திருமேனி இருக்கு. நீர் கொண்ட மேகம், கார் மேகம், ஜலத்தை சுகந்துட்டு இருக்குமே, ஜலத்தை கர்ப்பமா வச்சுட்டு இருக்குமே மேகம், அந்த மாதிரி திருமேனி பகவான் கிருஷ்ணனுக்கு.
அவன் அதே சமயத்துல ஜோதிஷ், பரஞ்சோதிஷ், அவன் தான் எனக்கு என்னுடைய கண்ணுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறான் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். நிர்குணம் சொல்றவாளும் அவனுடைய கதாபிரசங்கத்துல மூழ்கி அவன் கல்யாண குணங்கள்ல மெய் மறைக்கிறார். நிர்குணம் பகவான் சொல்றவா கூட அவனுடைய கல்யாண குணங்கள்ல கதா பிரசங்கமா சொல்றார். பகவானுடைய மேன்மையை பொறாதவர்கள் யாரு? அவ பாகவதர்களுக்கும் விரோதிகள், சத்துருக்கள். திரள் அழிய, சத்துருக்களை அழிப்பது நோக்கம் இல்லைங்க. செற்றார் திரள் அழிய அப்படிங்கிறாலே, திரள் தான் சத்துருக்களையே அழிக்கிறது நோக்கம் கிடையாது. அதற்கான குணங்களை, அந்த சத்துருக்களுக்கு இருக்க குணங்கள் இருக்கு பாருங்க, பலம், கர்வம், இருமாப்பு, இதெல்லாம் அழிக்கிறதா நோக்கம். திருவிக்கிரமனா பகவான் அவதாரம் எடுத்தாரு, அப்போ மகாபலி அழிக்கல, அவங்களுடைய கர்வத்தை தான் அடக்கினார். செற்றார் திரள் அழிய, சென்று செரு செய்யும். பகைவர்கள் தங்கள் எதிரம் வரை காத்திருக்க மாட்டாளாம். இவாளே அவ இடத்துக்கு போய் சேர்த்து சண்டையிட்டு ஜெயிச்சுட்டு வருவார். ராமன் தண்டகாரண்யம் முதல்ல தாண்டி எங்க போறான்? இலங்கைக்கே போய் எங்க அந்த இதுக்கே ராவணன் இருந்த இடத்துக்கே போய் சண்டை போடுறான். சென்று செறி செய்யும். குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்தம் போர்க்கொடியே. குற்றம் இல்லாதவர், குற்றத்தை தேடினாலும் குற்றம் கிடைக்காதான். குற்றம் ஒன்றில்லாத கோவலர், கோபாலகர், அவன் ஆயன். அப்படிப்பட்டவருடைய பொற்கொடியே, பொன்னால் ஆன கொடி போன்ற உடல் உள்ளவளே, ஐஸ்வர்யம், நல்ல குலம், நல்ல அழகு இருக்கும் பெண்கள் என்ன சொல்வா? கனகலதை அப்படின்பா, கனகவல்லி அப்படின்னு பேர் சொல்வா. இவள் பொற்கொடி ஹிரண்யலதை. புற்றரவல்கொள் புறமையிலே போதராய். புத்துல புத்துல பாம்பு இருக்கு. அதுக்கு புத்துல பாம்பு இருக்க வரைக்கும் பயமில்லாம இருக்குமா? அது புத்துக்கு மேல படத்தை மாத்திரம் விரிச்சு காட்டும். யாராவது கிட்டக்க போனா சீரும். பதிவிரதை பெண்கள் இப்படிப்பட்ட பாம்புக்கு ஒப்பானவர்கள். வியாக்கியானம் பண்ற அந்த மாதிரி ராவணையை பார்த்து மாரிச்சன் சொல்றான், சீதை பாம்புக்கு ஒப்பானவள் ராவணா, அவர் கிட்டக்க போகாதே, ஆபத்து அப்படிங்கிறான். சீதை சொல்றா அசோகவனத்துல ராவணனை பார்த்து சொல்றா, விஷத்தை கக்கும் பாம்பியின் அருகில் வருகிறாய் அப்படிங்கிறா ராவணன்ட்ட. இது ஒரு மரணத்துடன் தான் முடியும் அப்படின்னு அவனை எச்சரிக்கை பண்றா, எச்சரிக்கிறா சீதை. பரசுராமன் 21 தலைமுறை சத்திரிகளை அழிச்சார். அப்புறம் அதுல என்ன செஞ்ச, செமந்தக பஞ்சகம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஏரி குளம் வெட்டினார். இதுல எப்படி அது தீர்த்ததுன்னா ரத்தம் தான். 21 தலைமுறை சத்திரிகளை அழிச்ச ரத்தம் முழுக்க அந்த சிவந்தக பஞ்சகம் அப்படிங்கிற ரத்தம். குளத்தை தயார் பண்ணார் பரசுராமன். என்ன செஞ்சார், அந்த குளத்துல ஸ்நானம் பண்ணார். ஸ்நானம் பண்ணிட்டு என்ன செய்யறது, பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ண அவருக்கு எண்ணம் வந்தது. கஷ்யபரை கூப்பிட்டார், கஷ்யப பிரஜாபதி கூப்பிட்டார். நீர் தான் ஆச்சாரியரா இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டார். பரசுராமர் கூப்பிடுறாரு, வந்துட்டார். அவர் பார்த்தா எல்லாம் குளம் முழுக்க ரத்தமா இருக்கு. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப வெறுப்பு கஷ்யப பிரஜாபதிக்கு. இதை சொல்ல முடியல, பரசுராமர்ல சொல்ல முடியல, பயம். சரி போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு அவர் அமிச்சாராம். அந்த சமயத்துல பக்கத்துல ஒரு பெண் பாம்பு புத்துல இருந்து தலை நீட்டிட்டான். இந்த சமயத்துல பரசுராமன் தீர்த்தாமட குளத்துல, அந்த ரத்த குளத்துல போய் தீர்த்தாமட போற கஷ்யப பிரஜாபதி நின்றுட்டு இருக்காருங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற புத்துல இருந்து ஒரு பெண் பாம்பு புற்றிலிருந்து தலையை நீட்டியது. அப்போ பக்கத்துல ஒரு ஆண் பாம்பு போச்சான். பார்த்த உடனே புத்துக்குள்ள போய் நுழையறதுக்கு அந்த ஆண் பாம்பு முயற்சி பண்ணித்தான். பெண் பாம்பு தடுத்தும் கேட்காமல் முயற்சித்த போது, இதுல இருக்கு, புராணத்தில் இருக்குது, பெண் பாம்பு அதை கடிச்சு போட்டுருத்தான். கடிச்சு போட்டு துண்டா போயிட்டான். பெண் பாம்பு சொல்லித்தான், இது பரசுராம கஷேத்திரம், யாருக்கும் எந்த அநீதியும் செய்ய முடியாது அப்படின்னு தான் அந்த பாம்பு. இத பார்த்தாலாம் கஷ்யப பிரஜாபதி. பரசுராமனுக்கு ஆச்சாரியனா இருந்து தர்ப்பணம் செய்வித்தாராம். இது மாதிரி புராணத்துல வருது. இத அதாவது குற்றவல்குல் அப்படிங்கிறது இவ்வளவு சொல்றா. உடனே புனமையிலே போதராய். புனமையில், பாம்புக்கு பகை என்னது? மயில். புனமையில்ங்கிறது தோகை, நீண்ட தோகை உள்ளது. அந்த தோகையில வர்ணஜாலங்கள் அப்படியே பொலியுவது. அப்படிப்பட்ட நீண்ட கேசத்தை உடையவள். குற்றவல்குல் புனமையிலே போதராய். ஆட்சியர் சிறுவிகள்லாம் எழுப்பி நோன்புக்கு அழைச்சிட்டு போறதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போறா, கோபிகைகள் போறாங்க. எந்த பொண்ணை பார்த்தாலும் இவளுக்கு கிருஷ்ணனோட ஏகாந்தமா இருந்திருப்பாளோ அப்படின்னு அவளுக்கு தோன்றலாம்.
அதனால அழகாபாரம் அழகாபாரம் தலையில கூந்தல் அவிழ்ந்துகிறத பார்த்து விட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் எண்ணிக்கிறாளாம், இப்படி நினைச்சுக்கிறாளாம். பொனமையிலே போதராய் வருவாயாக, நடந்து வருவாயாக, உன்னுடைய நடை அழக நாங்க பார்க்கணும், அதுக்காக நடந்து வா. ராமன் தண்டகாரண்யத்துல நடந்து போனா அத சுவாமி தேசிகர் சொல்றாரு, பாரிஜாத செடி நடந்து செல்கிறது அப்படிங்கிறார், ஜங்கம பாரிஜாதம் அப்படிங்கிறார். ராமன் நடந்து போறத சொல்றார் சுவாமி தேசிகன், ஜங்கம பாரிஜாதம், ஒரு பாரிஜாதம் பாரிஜாத செடியே நடந்து போற மாதிரி இருக்குங்கிறார். அந்த மாதிரி அழகு, நடந்தா அழகு, அந்த மாதிரி அழக பார்க்கணும், நடந்து வா, போதராய் வருவாயாக, நடந்து வருவாயாக அப்படிங்கிறார். சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணான் பெயர் பாட. தோழிமார்கள் தான் சுற்றம், அவாதான் உறவு. யார் சுற்றம்னா தோழிமார்கள், தோழிமார்கள் யாருன்னா சுற்றம், ரெண்டுமே அவாதான். இவா எப்படி எதனால உறவு? வா சாதாரணமாவே உறவு, ஆயர் சிறுமிகள் இந்த உறவு இருக்கு. இருந்தாலும் கிருஷ்ண பக்தியில் உறவு கொண்டவர்கள் அப்படின்னு வியாக்கியானம் பண்றாங்க. சுற்றத்து தோழிமாரெல்லாம் கிருஷ்ண பக்தியில் இவர்களுக்கு உறவு கொண்டவர்கள். சுற்றியும் இருக்கும் தோழிகள் அப்படின்னு சொல்வா. எல்லாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன்னுடைய வீட்டு முற்றத்துல நிக்கிறோம், புகுந்திருக்கிறோம், இன்ட்ரூஷன் உள்ள நாங்க புகுந்திருக்கோம். எதுக்கு? நோன்புக்காக புகுந்திருக்கோம். கண்ணன்ட்ட போகணும், உன்னையும் அழைச்சிட்டு போகணும், அதுக்காக உன்னுடைய முற்றத்துக்கு வந்திருக்கோம். கோயிலுக்கு போறது, சத்காரியங்களை செய்யறது, பகவானுடைய சரிதங்களை கேட்கறது, இதுக்கெல்லாம் எல்லாரும் ஒன்னா கூடி போனோம். இது உனக்கு தெரியாதா? எதற்கு வந்திருக்கோம் தெரியுமா? கார்மேக வண்ணனை கிருஷ்ணனை பாடத்துக்காக வந்திருக்கோம். அவன் திருநாமங்களை சொல்வதற்காக. அதற்கு முன் முற்றத்துள் புகுந்து உன்னையும் அழைக்க வந்திருக்கிறோம். நின் முற்றன் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. கிருஷ்ணனுடைய நாமங்களை சொன்னா கேட்டா மெய் மறந்து போயிடும். எழுதுருவா, கீழே விழுவா, மயக்கத்துல உருகி போயிடுவா. சிற்றாதா இதெல்லாம் கிடையாது. அவனுடைய பெருமையால பாடுபடுவா. அவனுடைய பெருமையை கேட்டு அவனுக்கு உன்மத்தம் ஆயிடுவா. பேசாம ஆயிடுவாவா. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினாக்க செல்வமாக, ஊருக்கு மிக செல்வமாக வளர்ந்த பெண் இவள். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஊருக்கே செல்ல பெண், செல்வ பெண்டாட்டி, மிக செல்லமாக வளர்க்கப்படும் பெண். எந்த பெண் புருஷனை ஆட்டி வைக்கிறாளோ அவள் செல்வ பெண்டாட்டி. இப்படிலாம் வியாக்கியானம் பண்றா. கிருஷ்ணனும் செல்ல பிள்ளை, இவளும் செல்ல பெண். எற்று குரங்கும் பொருள். நீயோ செல்ல பெண், வேலைகளை செய்ய பல தாதிமார்கள் உனக்கு இருக்கா, அவ வேலையை செஞ்சுட்டு இருக்கா, உனக்கு களைப்பே கிடையாது. அது களைப்பில்லா சமயத்தில் நீ தூங்குறிய. பாகவதர்களாகிய நாங்கள் வந்திருக்கோம், எங்களோட கூட கிருஷ்ணனை நீ ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமா, நோன்பு இருக்க வேண்டாமா, அதுக்காக வருவாயாக. உன்னுடைய பிரிவை எங்களால் தாங்க முடியல, உன்னையும் அழைச்சு போக வந்திருக்கோம், ஏன் இன்னும் தூங்குகிறாய் அப்படின்னு இந்த பாசுரத்துல எழுப்புற. இதுக்கு சுவாபதேசம் என்ன சொல்வா? கற்று கறவை கணங்கள் பலகறந்து. எப்படின்னா கற்று கறவை கணங்கள், உள்பொருள் என்னன்னா சிறிது பெருசுன்னு இல்லாம உபனிஷத்து, வேதம், புராணம், இதிகாசம், இந்த மாதிரி எல்லாத்திலேருந்தும் பல கறந்து, பால கறந்து. எப்படி எந்த பாலைகளேன்னு கறக்க முடியும்? ஞானப்பாலை கறந்து. உபனிஷத்து சின்னது பெருசுன்னு பார்க்க கிடையாது. உபனிஷத்து 108 உபனிஷத்து சின்ன சின்னதா இருக்கும். வேதம் பெருசு, 4 வேதங்கள், புராணம் 18 புராணங்கள், இதிகாசம் 2, ராமாயணம், மகாபாரதம், இதை போல எல்லாத்திலேயும் சின்னது பெருசுன்னு பார்க்காம இதில் லேத்துல ஞானப்பாலை கறந்து. செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும் நாஸ்திகர்கள் வாதம் பண்றாள். இந்த வாதங்கள் ஆசிரியர்களையே சில பேர் சந்தேகம், அபிமானிகள் கேட்பா சந்தேகத்தை, சில பேர் நியாயமாவே கேட்பா. இது எல்லாத்தையும் வென்று விளக்கி அனுகிரகித்து செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும். அங்கங்க போய் இவ வளர்க்கிறா. போய் அங்கங்க போய் சந்தேகத்தை தீர்த்து நாசிகளை அடக்கி, குற்றம் ஒன்றும் இல்லாத கோபலர்தம் போர்க்கொடியே, எல்லாவற்றையும் நன்கு கற்று தெளிந்து எந்த தோஷமும் இல்லாத ஆச்சாரியர்களை அடைந்த
பொன் போன்று இருக்கும் சிஷ்யனேன்னு அர்த்தம் இருக்கு. குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர் தான் பொற்கொடியே. குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர்லாம் இந்த இடத்துல எல்லாவற்றையும் எனக்காக தெளிந்து எந்த விதமான தோஷமும் இல்லாத, எல்லாவற்றையும் நல்லா படிச்சு தெரிஞ்சுட்டு தோஷமும் இல்லாத ஆச்சாரியர்களை அடைந்த பொன் போன்று இருக்கும் சிஷ்யனே பொற்கொடியே. உத்தவல்கொள் புனமையிலே போதராய். பகவான் இடத்துல அசஞ்சலமான பக்தி இருக்கணும். பக்தியில சஞ்சலமே இருக்கக்கூடாது. அதாவது அப்படியோ இப்படியோ அந்த சஞ்சல பக்தி இருக்கக்கூடாது. அசஞ்சலமான பக்தி. சூத்திர தேவதைகள்கிட்ட பரிவார தேவதைகள்கிட்ட உதாசீனம். பகவான் நாமங்களை பாடுற போது இந்த தோகையை வீர்த்தாடும் மயிலை போட ஆடணும். அப்படி ஆடுபவனே போதராய், தொடர்ந்து நீ பகவானத்துல இந்த மாதிரி ஈடுபடு. சுற்றத்து தோழிமாறு எல்லோரும் வந்து நீ பிரபன்னன், உன்னை அழைச்சிட்டு போக ஆதிபாகியர்கள் நீ இருக்கிற வர வந்து என்ன செய்யறா? நீ முற்றம் புகுந்து முகில் வண்ணான் பெயர் பாட. நீ ஸ்தூல சரீரத்தை விட்டுவிட்டு சூஷ்ம சரீரத்துல புகுந்த உன்னுடைய வெளி வாசலில் புகுந்து இருக்கியே. அப்போ பகவன் நாம சங்கீர்த்தனத்தை செய்து உன்னை வைகுந்தத்துக்கு அழைத்து போக சித்தமாக இருக்கிறதுக்காக ஆதிபாதிகள் வந்திருக்கா. உன்னுடைய அந்திம நேரத்துல உன் பக்கத்துல பாகவதர்கள் வந்து உன் காதல விழும்படி பகவானுடைய மந்திரங்களை சொல்றார். சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, தெரிஞ்சும் தெரியாமலும் பாபத்தை செஞ்சோமே அப்படி சஞ்சலத்தை விட்டுடு. பகவான் நாமாக்களை தவிர மற்றையும் எல்லாத்தையும் பேசுறத விட்டுடு. பகவான் நாமாக்களை தவிர என்ன பேசுறது? சொத்துக்கள், மனைவி பாசம், பிள்ளை பாசம் எல்லாத்தையும் விட்டுடு. பகவானையே கொண்டாடப்படுவனாக செல்வ பெண்டாட்டி, பகவானாலேயே கொண்டாடப்படுவனால செல்வ பெண்டாட்டி. செல்வ பெண்டாட்டி என்ன? பகவானாலேயே இவன் கொண்டாடப்படுகிறான் இந்த பிரபன்னன். அதனால இவன் செல்வ பெண்டாட்டி. அதாவது பகவானுக்கு நமக்கும் நவவித உறவு, 9 விதமான உறவுகளை சொல்ற. பகவான் பரமாத்மா அப்படின்னா நாம ஜீவாத்மாக்கள். பகவான் எஜமானன்னா நாம வேலையாட்கள், கிங்கரர்கள், நாம வேலையாட்கள். பகவான் பிதான்னா நாம புத்திரர்கள், புத்திரிகள். பகவான் ஆச்சாரியன் அப்படின்னா நாம சிஷ்யர்கள். பகவான் பதி அப்படின்னா நாம பத்திரிகள். பகவான் போக்தா, அனுபவிப்பவன் அப்படின்னா நாம போக்யம், அனுபவிக்கப்படுபவர்கள் நாம. பகவான் ரட்சிப்பவன், நாம ரட்சிக்கப்படுபவர்கள். பகவான் நியமிப்பவன், நாம் நியமிக்கப்படுபவர்கள். பகவான் சேஷி, நாம் சேஷபூதர்கள். அதாவது சேஷன், சேஷசேஷி பாவம் அப்படின்பா. இந்த மாதிரி 9 விதமான உறவுகள் நமக்கும் பகவானுக்கும். அதுல பகவானாலேயே கொண்டாடப்படுபவன் செல்வ பெண்டாட்டி சொல்றவே. இது பதி பத்திரி உறவு பத்தி சொல்றது. உலகத்துல வந்து புருஷன் அப்படின்னாக்க உலகத்துல அவன் ஒருத்தந்தான், பகவான் ஒருத்தந்தான் புருஷன். இது எல்லாரும் பெண்கள் தான், பெண் பிள்ளைகள் தான். அந்தந்த ஜென்மத்துல இந்த மாதிரி இந்த ஜீவாத்மாக்கள் வேஷம் போட்டு இருக்கு, உடல்ல தெரிச்சுட்டு இருக்க ஒழிய எல்லாருமே பெண்கள் தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால அந்த வச்சுட்டு செல்வ பெண்டாட்டி அப்படிங்கிறா. எற்றுக்கு உறங்கும் பொருள், பாவங்கள் புண்ணியங்கள் தொலைஞ்சதுனால இனியும் அனுபவிப்பதற்கு எந்த கர்மங்களும் இல்லாத போது ஏன் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும்? உனக்கு உறக்கம், அதாவது ஏன் உனக்கு துக்கம் அப்படி மாதிரி இதுக்கு அர்த்தம். அதாவது உபனிஷத்துக்கள் மொத்தம் உபனிஷத்துக்கள் மொத்தம் 108. இவற்றிலிருந்து வேதம், இதிகாசம், இதுல இருந்து ஞானத்தை அடைஞ்சு ஞானம்னா என்ன, தத்துவம்னா என்ன, ஹிதம்னா என்ன, புருஷார்த்தம்னா என்ன இதை தெரிஞ்சுட்டு பகவான் தான் உண்மை பொருள், அவன் தான் சாஸ்வதம், அவனை அடையறதுக்கு என்ன வழின்னா பக்தியால் அடையலாம், இல்லாவிட்டா பிரபத்தி தான் உபாயம் அப்படிங்கறத தெளிந்து, சேதனம்னா 3 பேரு, அச்சேதனம்னா 3 பேரு, 3 வகை, சேதனன் 3 வகை. இது எல்லாத்தையும் பகவான், எல்லாமே பகவானுடைய வசப்பட்டதுங்கிறத புரிஞ்சுட்டு தேவதாந்திர பக்தர்கள்ட்ட சேராம, அதை பத்தி பேசாம, அவள் கூட எல்லாம் பழகாம, அவளோட கூட சேர்ந்து போட்டோ கூட எடுத்துக்கொள்ளாமல், சந்தியாவந்தனம் போன்ற அனுஷ்டானம் இல்லாதவர்களிடம் நட்பை விலக்கி, சேதனாகி எல்லாம் விவாகத்தில் விவாகம் பற்ற போது கணவனை கையை பிடிப்பதை போல பகவானுடைய கையை பிடித்திருக்கிறோம். யாரு? பிரபன்னன். தகப்பனார் தன்னுடைய புதல்வியை கரிகாதானம் செய்வதை போல ஆச்சாரியன் நம்ம பகவானுக்கு அர்ப்பணித்திருக்கிறான் என்று நாம நினைச்சுட்டு
பிரபத்தி செய்து கொண்ட பிரபந்தனை பரமபதம் அழைச்சத்துக்கு போறதுக்காக பகவானுடைய தூதுவர்கள் ஆதிவாகியர்கள் அவளை பக்கத்துல இருக்கா. உயிர் சமயத்துல பகவான் நாமாக்களை ஜபிக்கிறார். தங்கள் எல்லா வரையிலும் சூஷ்ம சரீரமுடைய பிரபந்தனை எல்லாரும் அவாவா வழி அனுபவிக்கிறார். இது அர்ச்சிராதி மார்க்கத்தில் இருக்கு. அடி என்ன வழக்கமா எழுதியிருக்கேன். அர்ச்சிராதி மார்க்கத்துல அவாவா அந்தந்த எல்லை வரைக்கும் அந்த ஜீவாத்மாவை சூஷ்ம சரீரத்தை வைகுண்டத்துக்கு போறபோது வழி அனுபவிக்கிறார். அதனால சஞ்சலம் வேண்டாம், உங்களுக்கு சஞ்சலமே வேண்டாம், குறைச்சவருடைய பேச்சை கேட்காத, இந்த மரணத்துக்கு பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிற சஞ்சலமே எதுவும் வேண்டாம். இந்த பிறப்பை கொடுக்கிறவன், மரணத்தை கொடுக்கிறவன், நடுவில் வாழவையும் அவன் தான் கொடுக்கறான், எல்லாம் அவன் தான், அவனுடைய செல்லமான ஜீவாத்மா நாம. அதனால கவலையை விடுக அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசம், உட்பொருள். இது இந்த பாசுரம் பூதத்தாழ்வாரை எழுப்புறதா பெரியவா சொல்வார். இந்த பாசுரம் திருமோகூர் திவ்ய தேசத்தை குறிப்பிடதா சொல்வார். மதுரை பக்கத்தில் திருமோகூர். இங்க பெருமாள் ஸ்ரீ மோகனவல்லி நாயகா சமேத ஸ்ரீ காளமேக பரபிரம்மணே நமஹா. அடுத்தது 12வது பாசுரம். கேதார கவுள ராகத்துல இத பாடுவா. இத கனைத்திளங்கத்தருவே கன்று கிறஞ்சி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்சல் மந்தங்காய் பனித்தலை வீடனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரம் பாவாய். பைரவநாள் இதுக்கு முன் பாசுரம் கோவரர்த்தம் பொற்குடி. இந்த பாசுரம் நற்செல்வன் தங்காய்கிறான். இந்த 2 பாசுரமும் கெட்டவைகளை விட்டுடு, மோட்சத்துக்கு என்ன வழி தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத சொல்ற பாசுரங்கள் 2மே. கனைத்திளங்கத்திறமே கன்று கிறங்கி கனைச்சுட்டு இந்த சின்னஞ்சிறு கன்றுகள் எருமை கன்றுகள் இருக்க, சின்னஞ்சிறு கன்றுகளை உடைய எருமைகள் கனைத்திளம் கற்றெருமை எருமைகள் கனைச்சுக்கிறது. எதனால கனைக்கிறது? அதுக்கு ஞாபகம் வரலாம். என்ன ஞாபகம் வருது? இளங்கற்றெருமை தன்னுடைய கன்றுகள் இருக்க அப்படின்னு எருமைக்கு ஞாபகம் வரும்போது கனைச்சுக்கிறதான். எதுக்கா என்ன ஞாபகம் வருது? தன்னுடைய கன்றுகள் பால் இருந்தாமலேயே இருக்க அப்படின்னு நினைச்சுக்கிறதான். இறங்கின உடனே அந்த கன்றுக்காக இறங்குறது, மனசு உடனே இறங்குறதான் எருமைக்கு. கரைத்திளங்கற்றெருமையை கன்றுக்கு இறங்கி நினைத்து முறை வழியே நின்று பால் சோர. இப்படி நிறைச்ச உடனே எருமை மாடுகளுக்கு காம்புகள் வழியா பால் சுரியறதான், பால் வெளியேறுது. நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். இப்படி பால் சொரியறதுனால, இடைவிடாமல் சொரியறதுனால வீட்டுல எல்லா இடங்கள்லயும் பால் வெள்ளமா ஓடுறதான். பால் வெள்ளமா ஓடி வீட்டை சேர ஆக்கி விடுறதான். அந்த காலத்துல மண்ணால் ஆனதை தானே, தரைகள் முழுக்க மண்ணால் தான் இருக்கும். மண்ணால் ஆன தலைமையில் தானே சாணியால மொழியிருப்பா. அதனால வீடு சேரா போயிடுறான். இப்படிப்பட்ட சிறந்த செல்வத்தை உடைய கோபனின் தங்கையே, கரைத்திளங்கத்திறமே கன்று கிறங்கு நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கம் நற்செல்வன் தங்காய். இப்படிப்பட்டவருடைய ஒரு பெரிய செல்வத்தை உடைய அவருடைய தங்கையே அப்படிங்கிறார். பனித்தலை வீடனின் வாசற்கடை பற்றி. பனி துளிகள் மழை மாசம் காலம்பர வேளையில பனி கொட்டுறது மேல எங்க தலையில விளையாடுது. அது கூட பொருட்படுத்தலாங்க. உன்னுடைய மாளிகையுடைய வாசல்ல மேல சட்டத்தை பிடிச்சு நிக்கிறோம், துவாரத்தை பிடிச்சு கொண்டு நிக்கிறோம். பனித்தலை வேளினின் வாசற்கடை பற்றி. வாசற்கடைன்னா மேல இத உத்தரத்தை பிடிச்சு நிக்கிறோங்கிற. சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற. கோபத்தால தெற்கே உள்ள இலங்கையின் அதிபதி ராவணனை செற்ற கொன்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய். மனத்துக்கினியவன் நினைச்சாலே அவன் இனியவன், சந்தோஷம் வருது. மனசால அந்த ராமனை நினைச்ச உடனே ஒரு இனிப்பு சாப்பிடுற மாதிரி என்ன வருது இல்லையா? மனத்துக்கு இனியவன் அவன். நினைச்ச உடனே மனசுக்கு இன்பத்தை கொடுப்பவன் ஆகிய ராமனை பாடவும் நீ வாய் திறவாய். நாங்க பாடிட்டு வரமே, அதை கேட்டு நீ வாய் திறக்காம இருக்கியே. மரத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். நீ பாடுறதுக்கு நீ வாயை திறக்க மாட்டாயா? இப்படி சொல்லலாம். மரத்துக்கினியானை பாடவும் நாங்க பாடிட்டு வரோம், நீ வாய் திறவாய், நீ வாய் திறக்கமா இருக்கியே. மரத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், நீ திறந்து வாயை திறந்து நீ பாட மாட்டாயா அப்படிங்கிறா.
இனித்தான் எழுந்திரா இதென்ன பேருறக்கம். நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ளிடத்துல வந்து பாடுவதை கேட்டு இப்போதாவது எழுந்திருந்து வெளியில வா, அப்படி என்ன தூக்கம் அப்படி கேக்குறா. இது என்ன பேருறக்கம், இது என்ன இப்படி தூக்கம் அப்படிங்கிறா. கோச்சுக்கிற மாதிரி கேக்குறா. அனைத்து இல்லத்தாரும் அறிந்து, இந்த ஊர்ல எல்லா வீட்டார்களும் உன்னுடைய வீட்டு வாசல்கள் அங்க வந்து இருக்கிறமே, இதை பார்த்து இருக்கிறாளே, இது உனக்கு மாத்திரம் ஏன் தெரியல? அனைத்து இல்லத்தாரும் அறிந்து அப்படிங்கிறா. கனைத்திளங்கத்திறமே கன்று இறங்கி. 8வது பாசுரத்துல என்ன சொன்னா, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் அப்படின்னா, அதுல இந்த கிழக்கு ஆகாயம் வெளுக்கிற சமயம் எருமைகள்லாம் சிறிய தோட்டங்கள் சிறுவீடு பனிப்புல் மேயறதுக்காக அழுத்து விட்டுறா, அவ மேயறதுக்காக ஓடுறது அப்படின்னா. அதுல இந்த பாசுரத்துல 12வது பாசுரத்துல இந்த பாசுரத்தை என்ன சொல்றா, அது மாதிரி அவிழ்த்து விடப்பட்ட எருமைகள் இந்த சிறு தோட்டங்கள்ல பனிப்புல்ல மேய ஆரம்பிக்கிறது. அந்த சமயத்துல வீடுகள்ல ஆட்சியர்கள் என்ன செய்யற, பசுமாட்டுடைய பாலை கறக்கிறா. எருமைகள்லாம் பனிப்புல் மேய்ச்சி திரும்பி வரும். அப்போ என்ன செய்வா, எருமை மாட்டிலிருந்து கலந்துப்பா. அப்போ இந்த புற்களை மேய்ஞ்சிட்டு இருக்க எருமைகள் அப்ப என்ன நினைச்சுக்கிறதா, தன்னுடைய கன்றுகளை நினைத்துக் கொள்கிறது. கன்றுகளுக்கு பால் கொடுக்கவில்லையே என்று நினைச்சுட்டு வீடு திரும்புறது. அங்க புல் மேயற போதே, பறிப்புல் மேயற போதே இன்னைக்கு கன்றுகளுக்கு பால் கொடுக்கலையே நினைச்சுக்கிறதா எருமை மாடுகள். அந்த எண்ணத்திலேயே திருப்பி வரதான், வேகமா வருது, வீட்டுக்கு வருது. நினைத்து முலை வழியை நின்று பால் சோர. எருமைகள் கண்ணில் நினைத்தாலே காப்புகள் வழியா பால் செறிய துறையும் முன்னாடி சொன்னோம். பசுக்கள் அப்படி கிடையாது. பசுக்கள் வந்து தன்னுடைய கண்ணுகளை பார்த்தால்தான், கன்றுகள் ஊட்டினால்தான் பால் சூரியம். ஆனா எருமை அப்படி கிடையாது. அதாவது எருமையை போல கற்றறிவியை போல பகவான் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணம் எடுக்கிறார். பகவான் தன் கருணையை, தன்னுடைய கிருபா கடாட்சத்தை பகவான், இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை அப்படிங்கலாம் வித்தியாசம் பார்க்காம பகவான் கொடுக்கிறான். கன்றுக்கு இறங்கி சேதனர்களிடம் இறக்கப்படுறான் பகவான். அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் பண்ணானே. அப்போ சொல்லிட்டு வரும்போது என்ன செஞ்சான், மறுபடியும் திருப்பி சொல்றாத, அர்ஜுனா உங்களுடைய அன்பை உபதேசித்து திருப்பி சொல்றேன் கேளு அப்படிங்கிறான். மறுபடியும் உபதேசம் பண்றான். கன்றுக்கு இறங்கி. கன்று குட்டி தன்னுடைய தாய் பசுவை நினைக்கும். பசுவும் தன்னுடைய கண்ணை நினைக்கிறது, கன்றை நினைக்கிறது. கன்று வந்து தாயை நினைக்கிறது. எதுக்காக நினைக்கிறது? தன்னுடைய நன்மைக்காக நினைக்கிறது. கன்று தனக்கு பால் வேணும் அப்படிங்கிறதுக்காக தாயை நினைக்கிறது. ஆனா தாய் பசு இருக்க, அது கன்றை நினைக்கிறது எதுக்காக? தன்னுடைய கன்றின் நன்மைக்காக. அது நன்னா இருக்கணுமே, அது பால் கொடுக்குமே, அதனுடைய நன்மைக்காக தாய் நினைக்கிறது. அத போல சேதனன் பகவானை நினைக்கிறது, தான் உலக கஷ்டங்கள் இருந்து விடுபட வேண்டும் சேதனன் நினைக்கிறான் பகவானை. ஆனா பகவான் சேதனன் நினைக்கிறான், ஜீவாத்மா நினைச்சுக்கிறான். எதனால? இறக்கத்தால இந்த சேதனை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கம் பகவானுக்கு. அப்படின்னு எல்லாம் வியாக்கியானம் மாதிரிலாம் பண்ற. இப்படி தன்னுடைய கண்டை நினைத்துக் கொண்டே வீட்டுக்கு வரும் அந்த எருமை உள்ள வந்த உடனே தாழ்வாரம், முற்றம், தோட்டம் என்று எதையும் பாராது பாறை சுரிந்து கொண்டே வருவதால் இல்லம் முழுவதும் சேராக இருக்கிறது அப்படிப்பா கம்பர் சொல்றார். கம்பராமாயணத்துல அயோத்தியில வயல்கள்ல எருமைகள் பாலை சொரியறதான் வயல்கள்ல அயோத்தியில. அதனால அங்க வந்து அயோத்தியில வந்து வயல்கள்ல தண்ணீருக்கு பதிலா பால் தான் இருக்கான், பால் தான் வெள்ளமா இருக்கான். அதனால அயோத்தியில பயிர் வந்து செழித்து உள்ளது அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறார். அங்க வயல்ல வெள்ளம், பால் வெள்ளம். அங்க இங்க வீட்டுல வெள்ளம், பால் வெள்ளம். நற்செல்வனின் வீடு, அதாவது நற்செல்வனின் வீடுங்கிறார். நற்செல்வன் யாரு? பகவத் கைங்கரியம் செய்பவன். அவர்தான். அதாவது பகவானுக்கு கைங்கரியம் செய்வதுதான் செல்வம். எந்த கைங்கரியம்? பகவானுக்கு செய்கிற கைங்கரியம், அதுதான் செல்வம். நற்செல்வம் அதுதான். அதனால இவன் செல்வன். பகவானை நினைக்கிறதும் செல்வம் தான். பகவத் கைங்கரியம் 2 வகை சொல்வார். பகவத் கைங்கரியம் ஆக்ஞா கைங்கரியம், அனுஜ்ஞா கைங்கரியம் 2. ஆக்ஞா கைங்கரியம்ங்கிறது பகவான் கட்டளையிட்டபடி செய்யறது. சாஸ்திரங்கள்ல என்ன செய்ய சொல்லியிருக்கோ கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்றது. என்ன சொல்லியிருக்கோ சாஸ்திரங்களை சொல்லியிருக்கோ அது செய்யறது.
ஸ்நானம், சந்தியாவந்தனம், ஆராதனம் இதெல்லாம் ஆக்ஞா கைங்கரியம் அப்படின்னு பேரு. அனுஜா கைங்கரியம்ங்கிறது விருப்பப்பட்டு செய்யறது. எப்படி கோவிலுக்கு போறது, அங்கு விளக்கேத்துறது, பிரதட்சணம் பண்றது, இதெல்லாம் முதல்ல செய்யறது சொல்றது கட்டாயம் செய்யணும். இத செஞ்சால் பகவானுக்கு பிரீத்தி, மகிழ்ச்சி. இது செய்யலைங்கிறதுனால பகவான் கோச்சிட மாட்டான். அதனால இந்த மாதிரி கைங்கரியங்கள் 2 வகை அப்படின்பா. இதுல எல்லாத்தையும் விட பெரியது என்னன்னா, பெருசு எப்படின்னா பாகவத கைங்கரியம் அப்படின்னு எடுக்கிறா. சந்தியாவந்தனம் பண்றோம், காயத்ரி ஜபிச்சுட்டே இருக்கோம். அப்போ அங்கேருந்து ஆத்துக்கு ஒரு மகான் ஒருத்தர் வர, ரொம்ப பெரியவர் வர, ஒரு வைதிகர் வர அப்படின்னா முதல்ல அவரை உபசாரம் பண்ணணும். நான் சந்தியாவனம் பண்ணிட்டு இருக்கேன், அதை முடிச்சுட்டு தான் வரும், ஜபத்தை பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாதான். அவரை வரவழைச்சு அவருக்கு உபசாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இதெல்லாம் ஆஜ்ஞா கைங்கரியங்கள். உற்சவ சமயம், பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்க கோவில்ல பெருமாள் வீதி உலா வந்துட்டு இருக்கார். பெருமாளை எழுந்துருள் பண்ணுகிறார்கள், வீதியில் எழுந்துருள் பண்ணுகிறார்கள். தோழி கிராமம், தோழி கினியான்னு சொல்றாள், தோழி கினியால பெருமாள் எழுந்துருள் பண்ணுகிறார்கள். அந்த சமயத்துல சாயந்தரம் ஆயிடுறது, சூரிய அஸ்தமனம் ஆக போறது. சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள சந்தியாவனம் பண்ணணும். காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படிங்கிற கண்டு கொடு அர்க்கியம் கொடுக்கறத சாயந்தர வேளையில சூரியன் அஸ்தமனம் ஆறதுக்கு முன்னாடி அர்க்கியம் கொடுக்கணும். அதனால பெருமாளை எழுந்துருள பண்றோமே, பெருமாள் அப்படியே ரோட்லயே அந்த பெரிய நட்ட நடுவுல அப்படியே பெருமாள் ஏழை போட்டி சந்தியாவனத்துக்கு போலாமா? போகக்கூடாது. பெருமாளை திருப்பி யதாஸ்தானத்துல அவருடைய ஆஸ்தானத்துல எழுந்துருள பண்ணி விட்டுதான் இவ தன்னுடைய கடமையை செய்யறோம். ஆஜ்ஞா கைங்கரியம் இதெல்லாம் இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் நல்ல அனுஷ்டானங்களை உடையவன். அதனால இவன் செல்வன், நற்செல்வன், நற்செல்வன் தங்காய். இப்படிப்பட்ட நல்ல அனுஷ்டானங்களை செய்வருடைய தங்கையே, நீயே பகவத்கீதை செய்ய வேண்டாமா? உன்னுடைய அண்ணா அப்படி எல்லாம் இருக்காரு, நீ அவர்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவருடைய தங்கையாச்சே நீ, அந்த அண்ணாவுக்குள்ள குணங்கள் உனக்கு வர வேண்டாமா? நற்செல்வன் தங்காய். தங்கை, தங்கைங்கிறது தங்காயின் ஆயிடுத்து. தங்கை, தங்கைனாக்க தன் கை என்றார். அதாவது தன் கையை போல போஷிக்கப்பட வேண்டியவள். தன்னுடைய கையை எப்படி நம்ம போஷிக்கிறோமோ, எப்படி அதை காப்பாத்துறோமோ, எல்லாம் எப்படி அதை அதுக்கு நம்ம சுசுரூஷப்படுறோமோ, அந்த மாதிரி போஷிக்கப்பட வேண்டியவள், ரட்சிக்கப்பட வேண்டியவள் அப்படின்னு அர்த்தமா. தங்காய், நற்செல்வன் தங்காய். பனித்தனை வீடனின் வாசற்கடை பற்றி இப்படி இருக்காம வேலை, பனித்துளிகள் தலையில விழுறது, சிந்தறது அப்படியே மேல. இதனால என்ன செய்யறோம்? உன்னுடைய வீட்டு வாசற்படியில ஒதுங்குறோம். இதுக்கு வியாக்கியானம் பண்றா, மேலே வருஷமிட, கீழே பால் வெள்ளமிட, நடுவே மால் வெள்ளம் நின்றதை ஆகையாலே தெப்பம் பற்றுவானா போலே நீ வாசற்கடையில் தண்டியத்தை பற்றி கிடக்கிறோம். இது உனக்கு தர்மமா? இது வியாக்கியானம். மேலே வருஷமிட, மேல வருஷம்னா என்ன? பனி மழை மாதிரி பொழியறதான். மேலே வருஷமிட, கீழே பால் வெள்ளம் விட, எருமை சிறுவிட, எருமை சிறுவிட கீழெல்லாம் முழுக்க ஆங்கள்லாம் பால், கீழே வெள்ளம். நடுவே மால் வெள்ளம் விட. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன? பகவானுடைய வெள்ளம், பகவானுடைய அந்த கிருபா கட்டாட்சம், பகவானுடைய நாம சங்கீர்த்தனம், அது வெள்ளம். இந்த நிலையில நிற்க முடியல எங்களால, தடுறது. இந்த வெள்ளம் எல்லாம் திங்களை அங்கேயும் தடுறது. இதுல இந்த வெள்ளத்துல போற போது தெப்பத்தை பிடிச்சுப்பாளே, அந்த மாதிரி நாங்க உன்னுடைய வாசல் கடையில வாசல்ல வெளியில தண்டியத்தை பிடிச்சு நிக்கிறோம். இது உனக்கு தர்மமா? இந்த மாதிரி வியாக்கியானம் பண்றா. மணித்தலை வேளினின் வாசல் கடை பற்றிக்கு வியாக்கியானம் இந்த மாதிரிலாம். சிரத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற ராமன் கருணையே உருவானவன். அவனுக்கும் ராவணன் மீது ராவணன்ட்ட கோபம். தென்னிலங்கை அப்படிங்கிறார். தென்னிலங்கைங்கிறது என்ன? அனுமானால் கொளுத்தப்பட்ட தீக்கு இலையான இலங்கை இது. அப்புறம் மயன் வரான். மயன் மறுபடியும் அந்த நிர்மாணம் பண்றான், அடகு வந்துடுத்ததுக்கு அந்த இலங்கைக்கு. அப்படிப்பட்ட இலங்கையின் அரசனான ராவணனை வென்றவன், அழித்தவன். ஆனா அவன் தென்னிலங்கை கோமானை செற்ற அவனைத்தான் அழிச்சார வழியார், இலங்கையை அழிக்கல. ஏன் இலங்கையை அழிக்கலன்னா, பின்னாடி விபீஷணன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணுங்க. அதனால அந்த ராஜ்யம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இலங்கையை அழிக்காம ராவணனை மாத்திரம் அழிச்சானான். அதனாலதான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படிங்கிறார் ஆண்டாள் இந்த இடத்துல. மனத்துக்கினியான் அழிச்சவன் யாரு? அவன் மனத்துக்கினியான், ஜனங்களை நம்பிக்கை செய்தவன்.
சௌந்தரியம் மிக்கவன். ராமன் தரிசனத்துக்கு மாத்திரம் இல்ல, ராமனை நினைச்சாலே அந்த ஆஜாரு பாகு அரவிந்த தொழாயுதாட்சம் சொல்ல அதெல்லாம் நினைச்சாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம். மனசுக்கே இனியவன், மனத்துக்கு இனியவன். பாடமும் நீ வாய் திறவாய். வெளியில இருக்கிறவன் சொல்ற அவன் மனத்துக்கு இனியவன் ராமன். இவன் உனக்கு பிடிச்சவன், உன் மனசுக்கு பிடிச்சவன், இனியவன். நாங்கள் பாடுவதை கேட்டாவது நீ பாட வேண்டாமா? வாயை திறக்காது இருக்கிறாயே கேட்கிறா. இனித்தகன் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம். கண்ணனுக்கு ஆட்சி சிறுமிகள்லாம் காப்பாத்துறதுல ஒக்க பிரியம் உள்ளவன், வாசல்யம் உள்ளவன். அவன்ட்டு நீ பழகிருக்க. அதனால எங்களோட குரலை கேட்டாலும் இப்ப எழுந்திருக்க வேண்டாமா? இது என்ன பேருறக்கம்? காட நித்திரைபா. காட நித்திரை எப்படின்னா உள்ள நடக்கிறது தெரியல, வெளியில நடக்கிறது தெரியல, அந்த மாதிரி தூங்குறது. நோன்புக்காக சங்கல்பிச்சுட்டு இந்த மாதிரி தூங்குறையே, இது என்ன பெரிய உறக்கம்? அனைத்து இல்லத்தாரும் அறிந்து எல்லா வீட்டு வாசல்ல நாங்கள் கூட்டமா இருக்கிறத எல்லாரும் உன்னை எழுப்புறத பார்த்துட்டு நீ தூங்குறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனாலாவது வெக்கப்பட்டு தூங்கத்தை விட்டுட்டு எழுந்து சீக்கிரம் எழுந்து வா அப்படிங்கிறாளாம். இதுக்கு சுவாபதேசம் என்ன சொல்வா? உட்பொருள் கரைத்திளங்கத்திறமே கன்றுக்கு இறங்கி மனசு இறக்கப்பட்டு மிகச் சிறிய கன்றுகள் யார் ஜீவாத்மாக்களை தன் குழந்தைகளாக உடைய திவ்ய மகிழ்ச்சி பெரிய பிராட்டி கனைத்திளங்கத்திறமே கன்றுக்கு இறங்கி, நம்மள ஜீவாத்மாக்கள் சிறிய ஜீவாத்மாக்கள் சிறிய கன்றுகள் யாரு? நாங்க பெரிய பிராட்டிக்கு நம்மள்ட்ட அவ்வளவு இறக்கப்பட்டு நிறைத்து முலை வழியே நின்று பால் சோர மனசால் நிறைச்சு உபதேசம் மூலமா தனது வார்த்தைகளை இடைவிடாவது நமக்கு சொல்ற, உபதேசம் பண்ற, எப்படி இருக்கணும் சொல்ற. நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். இந்த உபதேசங்களை ஜீவாத்மாக்களுடைய ஹிருதயங்கிற இல்லத்தை நினைக்கிறது. ஹிருதயத்தை நினைச்சு ஞானமாகிய செல்வத்தை பெற்றவனாக அவன் ஆக்கி அந்த அழிவில்லாத செல்வத்தை பெற்ற தங்க கம்பி போன்றவனே, நற்செல்வன் தங்க கம்பி போன்றவனே அப்படி சொல்ற இந்த இடத்துல. அதுக்கு அர்த்தம் உட்பொருள் பரித்தலை வீடனின் வாசற்கடை பற்றி உடல், அதாவது இந்த சரீரம் பஞ்சேந்திரியங்கள் இதுல எல்லாத்திலிருந்து ஆத்மா வேறுபட்டது அப்படிங்கிறத ஞானம் வர, பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி ஞானம் வர சனத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற பஞ்சசம்ஸ்காரம் என்கிற சின்னத்தால அபிமானம் உள்ள சரீரத்துக்கு ஆதாரம் என்று நினைத்துள்ள அகங்காரம் அபாரங்களை அழித்து, இந்த சரீரத்துல அபிமானம் இருக்கு, ஆசை இருக்கு. எதனால ஆசை? அகங்காரம் மமகாரம் இருக்கிறதுனால இந்த சரீரத்துல ஆசை. இதை அழிக்கணும். இதை அழிக்கிறதுக்கு என்ன இது? எப்படி? பஞ்சசம்ஸ்காரம் என்கிற சின்னம் சனத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிரியானை பாடவும் நீ வாய்திரவாய். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படி வேதங்கள் சொல்றதே. பகவான் அப்படிப்பட்ட பகவானை பாடவும். எப்படி பாடுறது? பாடம்னா துவயத்தை சொல்றது. ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. துவயம் அது எப்போதும் சொல்வதும். நீ வாய் திறந்து முயற்சி செய்வாயாக. அதை சொல்றதுக்காக முயற்சி பண்ணு. இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம். பிராரப்த கர்மாக்களை பிரபத்தியே பூக்கடிக்கும். பிராரப்தம் சொல்றமே அதெல்லாம் பிரபத்தி பூக்கடிச்சிடும். உனக்கு மாத்திரம் ஏன் சம்சாரத்துல ஆசை? இது எல்லாரும் அனுஷ்டிக்கலாம். பிரபத்தி எல்லாரும் அனுஷ்டிக்கலாம். எல்லாரும் தெரிஞ்சு பிறகாவது நீ எழுந்திருக்க வேண்டாமா? எழுந்திரு. அனைத்து இல்லத்தாரும் அறிந்து இந்த பிரபத்தினுடைய பலன் எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியும் இந்த பலன். அதனால இதை அறிந்த பாவதர்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்றா. பகவானுடைய பெரிய பிராட்டி அவள் அனுகிரகம் இல்லாவிட்ட பகவானுடைய கிருபை கிடைக்காது. அறிவே இல்லாத பாலர்கள் சேதனர்கள் இவெல்லாம் பிராட்டியினுடைய குழந்தைகள். இவோ வைகுண்டத்துல இந்த மாதிரி நம்ம குழந்தைகள்லாம் கீழே பூலோகத்துல கஷ்டப்படுறாளே நினைச்சு அவ கவலைப்படுறாளாம்.
இவ என்ன செய்யறா? இவ உபதேசம் பண்றா, இல்ல ஆச்சாரிய மூலமாக நமக்கு உபதேசம் பண்ண வைக்கிறா. பண்ண வச்சு ஞானபால கொடுக்கறா. பூமாதேவி ஆண்டாள் அவதரிச்சு இப்போ உபதேசம் பண்றா. இந்த உபதேசம் பெரிய பிராட்டியார் செய்யற உபதேசமே தான் இது. இந்த உபதேசத்தால கேட்கிறாளே சேதனர்கள், பக்தர்கள், அவளுடைய ஹிருதயம் சேரா போயிடுது. அந்த உபதேசத்தால ஹிருதயம் கசிச்சு சேரா போறது. இந்த உபதேசத்தை யார் பெற்றானோ, யார் வாங்கிட்டானோ அவன் நற்செல்வன், தங்கம் போன்றவன். இந்திரிய சுகம், தேகம் இவைகள் சம்பந்தப்பட்டது பரித்தலை வீழ. இந்திரிய சுகம், இந்த சரீரம் இவைகள் சம்பந்தப்பட்டது பரித்தலைங்கிறது. இது வீழ, இது தொலைய. வாசல் கடை பற்றி ஞானம் என்கிற அமுதமாகிய வாசலை பிடித்துக் கொண்டு சிரத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற ஆத்மாவுக்கு பகவானுடைய சின்னமாகிய பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து இந்த சரீரத்தை அலங்காரம் பண்ணி அலங்கரித்து இதில் உள்ள அகங்காரம் அவகாரங்களை அழித்து மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் மனத்துக்கினியவனான பகவானை பிரபத்தி செய்து துவயத்தை எப்பவும் பாடு, வாய் திறந்து பாடு. துவயத்தை எப்ப சொல்லலாம். அஷ்டாட்சரம் சொல்றதுக்கு சில நியதிகள் இருக்கு. துவயம் எப்ப வேணாலும் சொல்லலாம். அதனால துவயத்தை பாடு, எப்ப பார்த்தாலும் சொல்லின்று. இனித்தான் எழுந்திரா, இது என்ன பேருறக்கம்? இந்த மாயமான சம்சாரத்துல இருப்பதா நினைச்சுக்காத, எழுந்துரு. அனைத்திடத்தாரும் அறிந்து இந்த பிரபத்தி துவயம் சொல்வது, இதை எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு, யாருனாலும் பண்ணலாம் இது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்படின்னு இதுக்கு உள்ளர்த்தம். சுவாபதேசம் சொல்வார் இதுக்கு. இந்த பாசுரத்துக்கு 12வது பாசுரத்துக்கு இந்த பாசுரம் பொய்கை ஆழ்வாரை எழுப்புறதா சொல்வார். இந்த பாசுரம் திருச்சித்திரகூடத்தை குறிப்பதா சொல்வார். சிதம்பரம் திருச்சித்திரகூடம், தில்லையநகர் திருச்சித்திரகூடம் பகவான் ஆழ்வார் பாடியிருக்காத அந்த திருச்சித்திரகூடத்தை குறிப்பதா சொல்வா. இத அங்க இருக்கிற பெருமாள் ஸ்ரீ புண்டரீக வல்லி நாயகா சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ பரபிரம்மணே நமஹ. கோவிந்தராஜன் தில்லையநகர் திருச்சித்திரகூடம் எதுகளோ கண்குளிர காணும் நாளேங்கிறார் ஆழ்வார். 12வது பாசுரம் இப்படி முடிகிறது சுவாமி. அடுத்தது 13வது பாசுரம் அட்டானா ராகம். இதுக்கு மெட்டு அமைச்சிருக்கார். இது இன்றைய பாசுரம், சனிக்கிழமை 28ஆம் தேதி பாசுரம். இது 13வது பாசுரம். கொள்ளின் வாய்கின்றானை பொல்லா அரக்கரை வெள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று உள்ளம் ஜிலம்பனகான் போதை கண்ணினாய் உள்ள குளிர குடைந்தி நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம் பாவாய். இந்த பாசுரம் ஆயர்பாடியில ஒரு பொண்ணு தூங்குறா. அவ எப்படிப்பட்டவோ? அவள் கண் அழகியா, கண்ணே ரொம்ப அழகா இருக்குமா. அவள் ஆட்சியர் சிறுமி அவளை எழுப்புறா. அந்த பொண்ணை எழுப்புறாளாம். போதரி கண்ணினாய், போது அரிக்கண்ணினாய் அப்படின்னு கூப்பிடுறா. போதரி கண்ணினாய் அப்படின்னு கூப்பிடுறா. இந்த பாசுரத்துல புள்ளின் வாய்கின்றானை, பகாசுரன் என்கிற கொக்கின் வாயை பிளந்தவனை கிருஷ்ண சரித்திரத்துல வருது. புள்ளின் வாய்கின்றானை, பகாசுரன் என்கிற கொக்கின் வாயை பிளந்தவன், கொல்லா அரக்கனை, பலவாறு தீங்கள் சீத்த ராட்சசனை, கிள்ளி களைந்தானை, தலையை கிள்ளி எடுத்து வேர்போல் உள்ள உயிரை பறித்தவனை, கிள்ளி களைந்தானை, தலையெல்லாம் கிள்ளி எடுக்க நகத்தால கிள்ளி எடுக்குமாறு எடுத்துடுவானா, கிள்ளி எடுத்துடுவானா, களைந்தானை. கடைசியில் அந்த வேறு வரைக்கும் அடியில போய் எல்லாத்தையும் வேறு ஏதாவது வேரோட சாய்க்கிறது சொல்ல பாருங்க, வேறையும் கெல்லி எடுக்கிறது, அந்த மாதிரி எடுத்துடுவானா. கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் அவனுடைய கீர்த்திகளை சொல்லும் பாடுகளை பாடிக்கொண்டே பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்காக, பெண் பிள்ளைகள் எல்லாரும் நோன்புக்காக நோன்பு நூறுக்க வேண்டாம் பாவை களம் இருக்கு அங்க போயிட்டே இருக்கா. புகுந்து விட்டார்கள், புகுந்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. சுக்கிர கிரகம் உதயமாயிருத்து, குரு கிரகம் அஸ்தமிச்சாயிருத்து அப்படி சொல்றா இவோ வெளியில் இருக்கிறவா.
உடனே உள்ள இருக்கிற பொண்ணு சொல்லித்தான், உங்களுக்கு எப்போதும் இந்த வெள்ளியும் வியாழனும் தான் தெரியும், வேற அடையாளம் சொல்லுங்க அப்படின்னாலாம் உள்ள படுத்து இருக்கிறவா. உடனே அவ சொல்றாளாம், உள்ளும் கிளம்பினகான் போதிரை கண்ணினாகை, பட்சிகள்லாம் சத்தம் விட்டு சத்தம் போடுறதே உனக்கு தெரியலையா? அதெல்லாம் இப்ப இறைத்த இடத்துக்கு வெளியே போயிட்டே இருக்க. அழகிய புஷ்பம் போன்ற கண்களை உடையவளே, மானை போன்ற கண்ணை படைத்தவளே, போதிரி கண்ணினாய். அர்த்தம், மானை போன்ற கண்களை உள்ளவள், அழகிய புஷ்பம் போன்ற கண்களை உடையவளா, அது மாதிரி கூப்பிடுறா ஆண்டாள். போதிரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. இந்த தேகம் இருக்க, இது இந்த உடல் தன்னை குளிர்ந்து இருக்கும்படி அவயவங்களால நீர் நன்கு குடைந்து தீர்த்தமாடணும். அந்த மாதிரி தீர்த்தமாடாம குளிர்ச்சியால உதல்கள்லாம் அங்கங்கள்லாம் நடுங்கும்படி ஜலத்துல இறங்கி ஸ்நானம் செய்யாம இருக்கியே, நீராடாது இருக்கியே, பள்ளி கிடத்தியோ படுத்துட்டு இருக்கியே, பாவாய் பதுமை போன்றவளே, நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து. இந்த மார்கழி மாசம் நல்ல நாள் இது, இன்னைக்கு இதை பாசுறோம், நல்ல நாள் இது, கள்ளத்தை ஒழிச்சு எங்களுடன் நோன்புக்கு வந்து சேர்வாயாக. இன்னைக்கு ஏகாதசி சுவாதி நட்சத்திரம், நல்ல நாள். நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து, நீ இந்த மார்கழி மாசம் நல்ல நாள்ல கள்ளத்தை ஒழித்து எந்த திருட்டுத்தனமா வேண்டாம், எங்களோட நோன்புக்கு வந்து சேர்ந்துக்கோ அப்படிங்கிற. புள்ளின் வாரி கீண்டான் கிருஷ்ணன், பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான். புள்ளின் வாய் கீண்டான் கிருஷ்ணன், பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான் ராமன். ஆக கிருஷ்ணனையும் ராமனையும் ஒரு சேர பாட வைக்கிறது இந்த பாசுரம், நம்மள பாட வைக்கிறது. ஆண்டாள் பாடியிருக்க அந்த மாதிரி பாடியிருக்க அந்த பாசுரத்துல இவாளுடைய கீர்த்திகள்னா என்ன, அந்த காலத்துல சொல்லுவா மெய்கீர்த்தி. தமிழ்ல மெய்கீர்த்திகள் உண்டு. அரசர்களை பத்தி, அரசர்களுடைய வீரதீர செயல்களை சொல்றது மெய்கீர்த்தி அப்படின்பா. அந்த மாதிரி இந்த அவதார கீர்த்திகளை பாடிக்கொண்டே பாவை நோப்பதற்காக, அதுக்காக உள்ள பாவை களத்துக்கு ஆட்சியர் சிறுவைகள்லாம் போயிட்டே இருக்காளே. பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்காக போயிட்டே இருக்கா. இந்த புள்ளின் வாய்கின்றான் பொல்லா அரக்கன் சொன்ன இல்லையோ, புள்ளின் அதாவது தேவர்களுக்கெல்லாம் பகையை செய்யவன் அசுரன். தேவர்களுக்கு பகையவன் அசுரன், மனித விரோதி ராட்சசன் அரக்கன். அதாவது அசுரனுக்கும் அரக்கனுக்கும் வித்தியாசம் சொல்றார். புள்ளின் வாய் கீண்டான் அசுரன், பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான் ராமன், அவன் அரக்கன். இப்படி இந்திரனோடு சர போடுற போது பின்புறமா வந்து தாக்கினானா பொல்லா அரக்கனவன் ராவணன். இந்த அரக்கனுடைய தலையை கிள்ளி களைந்தான். ராமனுடைய தலைகளை கிள்ளி எறிவது போல அம்பு தொடுத்து அவனை சம்ஹரித்தான். அனாயாசமாக பானத்தால் சம்ஹரித்தான். அப்படி அதுக்கு கோதை அவதாரம் பண்ண வருஷத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மார்கழி மாசத்துல, அப்போ இந்த பாசுரம் பாடுற சமயத்துல சுக்கிரன் உதிக்கிற சமயமா இருக்கும் போறதுக்கு, பிரகஸ்பதி மறைய சமயமா இருக்கும் பொழுது ஒன்னாயிரத்துக்கு போல தெரியுது. அதனால இந்த மாதிரி ஒரு பாசுரம் அமைச்சிருக்கீங்க. இதுல இன்னொரு அர்த்தம் என்னன்னா, சுக்கிரன் உதயமாறதுக்கு முன்னாடி நீ எழுந்திருக்கணுமே, அதுக்கு முடியலனாக்க குரு அஸ்தமனத்துக்கு முன்னாடியாவது நீ எழுதியிருக்கணுமே, ஏன் எழுதியிருக்கல, இதெல்லாம் கேட்கிறா. முதல்ல புள்ளின் வாய்கின்றான் சொன்னா, புள்ளின் வாய்கின்றானே பொல்லா அரக்கரை சொன்னாரோ. அடுத்து என்ன சொல்ற, புல்லும் சிலம்பினகான்கிற அந்த புல், அந்த கொக்குங்கிற அசுரன் அங்க இங்க வந்து புல்லுங்கிறது என்னன்னாக்க இங்க பட்சி. புல்லும் சிலம்பினகான், இந்த பட்சிகள்லாம் ஆகாரம் தேடுறதுக்காக வெளியே போது ஒழிக்கிறதுக்கு அடையாளமா வெளியில போயிட்டு இருக்கு. இந்த பட்சிகளுக்கெல்லாம் சில நுணுக்கங்கள் தெரியும். பட்சிகளுக்கெல்லாம் பொழுது குஞ்சா தூங்காதெல்லாம், சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதெல்லாம் ஏற்படுத்தி அவளுக்கு நல்லா தெரியும், எப்ப வரப்போன்னு தெரியும். வந்து கொடுத்துறாங்க சமயத்துல அவ அதெல்லாம் பட்சிகள் சப்தமே போடாது, அமைதியா இருக்குமா பட்சிகள். இதெல்லாம் காலமுறை எழுந்து ஆகார தேடத்துக்காக போயிட்டு இருக்கே. புல்லும் கிளம்பினகான் போதரி கண்டினாய்,
அப்போதுதான் மலர்ந்து கொண்டே இருக்கும் புஷ்பத்தை ஒத்த கண்ணை உடையவளே. எப்போது யார் பார்த்தாலும் அவள் கண்கள் போதனை கண்கள். யார் பார்த்தாலும் அப்போது மலர்ந்த புஷ்பத்தை போன்ற கண்களை உடையவளாம் போதனை கண்ணினாய். மார்கழி மாசத்துல எப்படின்னா நீர்நிலைகள் எல்லாம் மேல ஜலம் குளிர்ச்சியா இருக்கும். ஏன் மேல பனி பெஞ்சு 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 மேல இருக்கிறது அந்த ஒரு லேயர் அப்படியே குளிர்ச்சியா இருக்கும். அதுல இறங்கி குடைந்து நீராடினால் தண்ணீருக்குள்ள அங்கங்களை அங்குமுக்கும் துளாவி நாம நீராடினோம்னா அடுத்த லேயர்ல இருக்கிற ஜலம் அவ்வளவு ஜில்லுன்னு இருக்காது. அது தீர்த்தமாடத்துக்கு ஸ்நானத்துக்கு ரொம்ப இதமா இருக்கும். அதனாலதான் குளிருக்கு பயந்து தண்ணீர் சிலண்டு இருக்கும்னு விடியிருக்காத வேலையில குளிர குடைஞ்சி நீராடாமல் இருக்கிறாயா? எவ்வளவு சொல்றா பாருங்க. நீர்நிலைகள்லாம் மேல ஒரு லேயர்ல குளிர்ச்சியா இருக்கும். ஏன் பனி பெஞ்சிருக்கும். அடுத்த லேயர் கொஞ்சம் கதகதன்னு இருக்கும். நீ தீர்த்த குளிருக்கு பயந்துட்டு நீ இறங்காம தீர்த்தமாடாம இருக்கு ஸ்நானம் பண்ணாம இருந்தா தப்புது. அந்த குளிர்ச்சியை தாங்கிட்டு டக்குன்னு உள்ள இழந்து குளிர குடைந்தி நீராடணும் அப்படிங்கிறாளாம். குடைந்தி நீராடுறது அப்படின்னா தலை ஸ்நானம் சேர்த்து செய்யறது. குளிர நீராடுறதுங்கிறது பகவானுடன் கூட ஸ்நானம் பண்றது. குளிர குடைந்தி நீராடுறதுங்கிறது பகவான் பாகவதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்த்தமாடுறாளே தீர்த்தவாரி அதை சொல்ற. குளிர குடைந்தி நீராடுவது. பள்ளிக்கிடத்தியோ விளைஞ்ச நெல்லாம் நிறைய இருக்க. நெல் நிறைய விளைஞ்சிருக்கு. அதை விட்டு வயல்ல போய் நெல் மணியை பொறுக்கிறியே. நோம்பு ஊத்துறதுக்காக கண்ணனை அடைவது இருக்கிறது விட்டுட்டு கிருஷ்ணனுடைய ஸ்பர்சம் இருக்க. கிருஷ்ணனுடைய ஸ்பர்சம் உள்ள படுக்கையில படுத்துட்டு இருக்கியே. இது நியாயமான்னு கேட்கிறாளாம். பாவாய் பாசாங்கி சேரியோ தூங்குற மாதிரி பாசாங்கி சேரியா அப்படின்னு கேட்கிறாளாம். அதனால பாவாய்ங்கிறாளாம். நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்துங்கிற. நல்ல நாள். கண்ணனும் நாமும் சேர்ந்து இருக்க வேண்டிய நாள் இது. நீ மட்டும் தனியா சேர்ந்து இருப்பதுங்கிற கள்ளத்தனம் வேண்டாம். அதை விட்டு நாம எல்லாருமா கண்ணனை சேருவோம் அப்படின்னு பாசுரத்துல சொல்றார். இதுக்கு சுவாபதேசம் 13வது பாசுரத்துக்கு சுவாபதேசம் உட்பொருள். புள்ளின் வாய்கின்றானே பொல்லா அரக்கனை கெள்ளி களைந்தானே. ஜடாயங்கிறது புல்லுங்கிறது இந்த இடத்துல ஜடாயை சொல்றது பட்சி. வாயிலிருந்து ரக்கம் இப்படி வெட்டினான். யாரு? அரக்கன் வெட்டினான். எந்த அரக்கன்? ராவணன் வெட்டினான். எப்ப வெட்டினான்? சீதையை அபகரிச்சுட்டு போற போது வெட்டினான். அந்த ராவணனை சம்ஹரித்த பகவானை, புள்ளின் வாய்கின்றானை பொல்லா அரக்கனை, கொக்கு போன்ற பகவத் விரோதமான துர்வாதிகளை அழித்த ஆச்சாரியனை. இதுக்கு அர்த்தம் பகவத் விரோதமான துர்வாதிகள். அதாவது பகவானுக்கு விரோதமாக சொல்கின்ற வாதம் பண்ணுகிற துர்வாதிகள் அவர்களை அழித்த ஆச்சாரியனை. கீர்த்திமை பாடி போய் ஸ்தோத்திரங்கள் பாட்டுகள் பாடிக்கொண்டே போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் பிரபத்தி செஞ்சுக்கிறதுக்காக ஆசை உள்ளவா எல்லாரும் மோட்சத்துக்கு உரித்தான ஆத்ம ஞானத்தை தேடி ஆச்சாரியன் சமீபத்தை அடைந்து பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்ங்கிறது இங்கே ஆச்சாரியன் சமீபத்துக்கு போறது. யாரு பிள்ளைகள்? பிரபத்தி செஞ்சுக்கிறதுக்கு ஆசை உள்ளவா. அதுக்கு என்ன வேணும்? மோட்சத்துக்கு குறிப்பான ஆத்ம ஞானம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக பாவை களமாகிய ஆச்சாரிய சமீபத்துக்கு அடைஞ்சு வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. ஞானம் வெள்ளி எழுத்துனா ஞானம் வந்தது. வியாழன் குரு உறங்கித்துனாக்க அஞ்ஞானம் மறைந்தது. இன்னொன்னு உபதான காலம் தொடங்கிற்று, அபிகமன காலம் போயிற்று. அப்படிப்பா உபாதான காலம்னா ஆராதனத்துக்கு திரவியங்களை சேர்க்கிறது உபாதான காலம். அபிகமன காலம் போயிட்டுனாக்க அபிகமனம்னா பிராம முகூர்த்தத்துல காலம்பர வேளையில பிராம முகூர்த்தத்துல எழுந்திருந்து பகவன் நாம ஸ்மரணம் பண்ணி ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியை ஜபம் எல்லாம் முடிச்சுட்டு பாஞ்சரார்த்த சாஸ்திரம் சொல்ற மாதிரி ஜிதேந்திரிய ஸ்தோத்திரம் இதெல்லாம் சொல்றது அபிகமனம். இது முடிஞ்சு அப்புறம் உபாதானம். ஆராதனத்துக்கு வேண்டிய சாம்பகிரைகளை தான் சேர்க்கிறது. வெள்ளி எழுந்து வியாழம் புறங்கிற்று உள்ளும் கிளம்பினகான் போதனை கண்ணினாய்
ஹம்சரூபமான பகவானையும் அவனை அடையறதுக்காக நமக்கு உதவுற ஆச்சாரியனையும் அடைஞ்சி சத் விஷயத்தில் பொழுதை கழிக்கும் எண்ணம் உடையவனே, பகவானையும் அவனை அடைய உதவும் ஆச்சாரியனையும் நாம் அடைஞ்சி சத் விஷயத்திலேயே பொழுது கழிக்கும் எண்ணம் உடையவன் அப்படின்னா இப்படி என்ன அர்த்தம்? காலக்ஷேபத்தில் கண்ணாக இருப்பவன், காலக்ஷேபம் கேட்கறது ஆசையாக இருப்பவன், அதிலேயே நோக்கமாக இருப்பவன், அதிலேயே விருப்பமாக இருப்பவன் அர்த்தம். இப்படி குளிர குடைந்து நீராடாதே நித்தியர்கள் முக்தர்கள் உபயநாச்சிமார் நீலாதேவியுடன் கூடிய பகவான் இவர்களை அடைந்து ஆனந்தத்தை அனுபவிக்க எண்ணமில்லாமல் குளிர குடைந்து நீராடணும். எங்க வைகுண்டத்துல நித்தியர்கள் இருக்கா, முக்தர்கள் இருக்கா, நித்திய சூரிகள் முக்தர்கள், அதாவது பரமோதத்தை அடைஞ்ச முக்தர்கள். பிரபலன் ஆகி இந்த சரீரம் போனதுக்கு அப்புறம் வேற சரீரத்தை சூட்சம சரீரத்தை எல்லாம் போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற சரீரத்தை எடுத்துட்டு இருக்கா பாருங்க, அவள்லாம் முக்தர்கள் உபயநாச்சிமார் நீலாதேவியுடன் கூடிய பகவானை அடைந்து ஆனந்தத்தை அனுபவிக்க எண்ணமில்லாம், அங்க போய் ஆனந்தத்தை அனுபவிக்கிற எண்ணம் இல்லாமல் பள்ளி கடத்தியோ பாவாயிரி நல்ல ஆளார் கள்ளம் தவிர்ந்து கலந்துகிறார். சதாச்சாரிய சம்பந்தம் பெறும் நாள் இது. சதாச்சாரிய சத் ஆச்சாரியன் நல்ல ஆச்சாரிய சம்பந்தத்தை பெறக்கூடிய நாள். இதை விட்டு நீ சம்சாரத்துல அங்கி இங்கேயும் சுத்தரையே, சம்சாரத்தில் உலகிறாயே, ஒன்றும் அறியா பதுமை போல இருக்கிறாயே, நல்ல ஞானத்தை சம்பாதிக்க வேண்டிய தருணத்துல ஆத்ம அனுபவம், அதாவது கைவல்யம்ங்கிறது கள்ளம், இதெல்லாம் விட்டு ஒழிச்சுட்டு மோட்ச சாம்ராஜ்யத்துல பகவானுடன் சேர்ந்து அனுபவிப்பாயாக, கலந்து அனுபவிப்பாயாக அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். பாகவத அவசாரங்கிறது ரொம்ப 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 கொடியது அப்படிங்கிறது சொல்றது. இது பிரகலாதன் என்கிற பாகவதன்ட்ட அவசாரப்பட்டதுக்காக நிருசிம்ம அவதாரம் செஞ்சார் பகவான். இரண்டிய கசிபோ கழிச்சார். தங்கிட்ட அபச்சாரப்பட்டா கூட பகவான் பொறுத்து போறான். தன்னுடைய பக்தர்கள்ட்ட யாராவது அபச்சாரப்பட்டா பொறுத்துக்க மாட்டானா பகவான். அதனால பாகவத அபச்சாரம் கூடாதுங்கிற. பிரபத்தி செஞ்சுட்ட பிரபலனா இருந்தாலும் இப்படித்தான், நான் பிரபத்தி பண்ணிட்டுமே பிரபலனாச்சே அப்படின்னா கூட அவன் பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடாது. நமக்கு ஒருத்தர் அபராதம் பண்றார், அதாவது நமக்கு ஒருத்தர் கெட்டதா பண்றார், குற்றம் இழைக்கிறார் அப்படின்னா நாம உண்மையில என்ன செய்யணும்? பகவானுக்கு நம்ம அடிமையை நம்ம நம்பி இருந்தா அந்த மாதிரி நம்ம மேல குற்றம் சொன்னாலே அவளை நம்ம கோபிக்க கூடாது. அவளுக்கு நாம தண்டனை குதிக்கிறது நமக்கு அதிகாரம் கிடையாது. இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இதெல்லாம் பகவானுடைய வேலை. உள்ளின் வாய் கீண்டினான், அந்த மாதிரி பகவான் வேலைன்னு விட்டுடணும். இல்லாவிட்டா நமக்கு பாகவத அவசாரம் வரும் அப்படிங்கறதுலாம் இந்த உட்பொருள் நிறைய சொல்ற. புள்ளின் வாயே கீண்டினான். புல்னா ஜடாயு. ஜடாயு புல் அரசன் அப்படின்னே சொல்வார். ஜடாயு ராவணனால துன்புறுத்தப்பட்டான். நமக்கு ராமாயணத்தில் தெரியும். ஜானகியை விட்டுவிடும், சீதையை விட்டுவிடும் எவ்வளோ சொன்னான். பிராட்டியிடம் அவசாரப்பட்டான். ராவணனால் ஜடாயுவின் வாய் கிழிக்கப்பட்டு சிறைகள்லாம் வெட்டப்பட்டு குற்றியிலும் குள்ளையரமா கீழே விழுந்தான் ஜடாயு. அந்த சமயத்துல ராமன் ராமன் பாக்குறான், ஜடாயு கீழே விழுந்து கிடக்கான். அப்போ ராமனுக்கு ராஜ்யத்தை இழந்ததோ, தசரதன் போனதோ, சீதையை நாம விட்டுட்டுமே, எங்க போனாலும் தெரியலையே அப்படிங்கறதான் பெருசா தெரியலையா. ஜடாயுவுக்கு நேர்ந்த கதிதான் அவனுக்கு ரொம்ப முக்கியமாப்பட்டுதான். அதுதான் ராவணன் அழிக்கிறதுக்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்ற ராமாயணத்துல. நாசிகன் பார்க்கறதுக்கு கொக்கு போல் இருப்பான், வெள்ளை நிறம், வெளுத்ததெல்லாம் பால்னு இருக்க. இவனை நம்பாம இவனை ஒதுக்கணும். பஞ்சேந்திரியங்களை வென்றவர்கள் ஆச்சாரியர்கள், அவர்கள் புகழ பரப்பணும், அவளை ஸ்தோத்திரம் பண்ணணும். வெள்ளி எழுந்தது அப்படின்னா ஞானம் உதிச்சதுன்னு அர்த்தம். வியாழன் உலகிற்று அப்படின்னா அஞ்ஞானம் அழிஞ்சதுன்னு அர்த்தம். ஏன் வியாழன்னா பிரகஸ்பதி ஆச்சே, எப்படி ஞானம் எப்படி அஞ்ஞானம் அழிஞ்சதுன்னு எப்படி சொல்லணும்னா, பிரகஸ்பதி எவ்வளவு அப்படி வசந்தவரா இருந்தாலும் என்ன செஞ்ச, அவ சார்வாக மதம்னு ஒரு மதத்தை உண்டாக்கினார் அவரே.
இவ்வளவு படிச்சிருந்தோம். அதனால அஞ்ஞானம் உள்ளவன். ஆச்சாரிகள் மூலமாக வேதம், உபனிஷத்து, பிரபந்தம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அஞ்ஞானத்தை போக்கிட்டு ஞானத்தை வளர்த்துட்டு காலட்சேபங்கள் மூலமாக எல்லாத்தையும் கேட்டுண்டு பிரபத்தி பண்ணி பகவத் அனுபவமாக்கிற நீராட்டத்துல குளிர குடைந்து நீராடவரும். இதுதான் வைகுண்ட வாழ்க்கை. இதுதான் வைகுண்டத்துடைய வாழ்க்கை. நமக்கு இத ஆச்சாரியர் மூலமா ஞானம் அடைஞ்சி வைகுண்டம் போய் பகவானை அனுபவிப்பதை விட்டுட்டு சம்சாரத்தை படுத்து உறங்கலாமா அப்படிங்கிற இதுல ஒரு வேடிக்கை சொல்வா. பராசர பட்டர்ட்ட ஒரு ராஜா கேட்டானா, ராமாயணுக்கு இதெல்லாம் கதை கேட்கிறப்போ கேட்டானா திடீர்னு பராசர பட்டர்ட்ட, பகவானை நன்கு அனுபவித்த ஒரு குடும்பத்தை சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னானா பராசர பட்டர்ட்ட. அதுக்கு பட்டர் சொல்றாராம், ராவணன் குடும்பம் தான்ப்பா இதுக்கு. ராவணன் குடும்பம் தான் பகவானை நன்கு அனுபவித்த குடும்பம் அப்படின்னாராம். உன்ன எப்படின்னு ராஜா கேட்டானா, அது சொல்றாராம், ராவணன் ராமருடைய வீரியத்தில் ஈடுபட்டான், கும்பகர்ணன் ராமருடைய சௌரியத்தில் ஈடுபட்டான், விபூஷணன் ராமருடைய சௌசீல்யத்தில் ஈடுபட்டான், சூர்பலகை ராமருடைய திருமேனி அடையில் ஈடுபட்டாள், மந்தோதரி ராமனே பரமாத்மா என்கிற சிந்தனையில் ஈடுபட்டாள். நல்ல குடும்பம். ராமனுடைய குடும்பமே பகவானை அங்கு அனுபவிச்சது அப்படின்னா பட்டர். அப்புறம் காலக்ஷேபத்துக்கு ஒரு ஆச்சாரியிடம் போற போது ஒரு வித்தியார்த்தி என்ன செய்யணுமா, வேற ஒரு இடத்துல ஒரு வித்தியார்த்தி இருந்தாருன்னா அவனை அழைச்சுன்னு தான் போனோமா. காலக்ஷேபத்துக்கு போற போது இவன் தனியா போக கூடாது. இன்னும் ஒரு வித்தியார்த்தி பக்கத்தில் இருந்தா கூட அவனை கூட அழைச்சுன்னு போனோம். இதுக்கு உதாரணம் எபெருமானார் திருக்கோஷ்டி நபிகள்கிட்ட படாத பாடுபட்ட மந்திரங்கள் ரகசிய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சிடாலும் அதை உலகத்தால் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே நல்ல கதி அடையணுங்கிறதுக்காக பரந்த உள்ளத்தோட கள்ளம் தவிர்த்தார். இதை கொண்டு இந்த பாசுரம் உடையவரைய ராமானுஜரை சொல்கிறது அப்படின்னு சொல்லுவா. இந்த பாசுரம் தொடர்பு ஆழ்வாரை குறிக்கிறது. இந்த பாசுரம் திருக்குழந்தை திவ்ய தேசத்தை குறிக்கிறதுன்னு சொல்வா. திருக்குழந்தை பகவான் ஸ்ரீ கோமளவல்லி நாயகா சமேத ஸ்ரீ அபரயாமிருதாய பரபிரம்மணே நமஹா. கும்பகோணம். அடுத்தது 14வது பாசுரம். 14வது பாசுரம் சொல்றேன், என்ன தெரியல அடியேன். இது சாரங்காராகம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கட நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பியனகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்வேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையில் ஒரெம்பாவாய். இந்த பாசுரத்துல ஒரு பெண்ணை எழுப்புறாதிலையும் இந்த பெண் எப்படின்னா இவாட்ட முன்னாடியே சொல்லவா, நீங்கெல்லாம் இருங்கோ, நீங்க ஆத்து நீங்க உங்க வீடுகளே இருங்கோ, உங்க வீடுகளை நீங்க இருங்கோ, நான் உங்களை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லலாம் இவ. ஆனா இவ அந்த மாதிரி செய்யல, வீட்டுல படுத்து தூக்கிட்டு இருக்கா. ஆனா இவெல்லாம் எழுந்து வந்துட்டா. எழுந்து இவ வீட்டுக்கு வாசல் இருந்து இவளை எழுப்புறா. இப்போ முன்னம் எங்களை எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். முன்பாகவே எங்களை எழுப்புதா சொன்னீங்க, பலவாரா சொல்லிட்டு போன பெண்ணே நங்காய். இவள் சிறுமி அல்ல, இவ அடுத்த நிலை, அதாவது சிறுமிக்கும் உள்ள அடுத்த உயர்ந்த நிலை. நங்காய் நங்கையே அப்படிங்கிற கூப்பிடுறா. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கடு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். உங்கள் வீட்டு பின்புறம் இருக்க தோட்டம், அதுல புழக்கடையில இந்த தோட்டத்துல இருக்கிற குளத்துல செங்கடு நீர் மலர்கள்லாம் மலர்ந்திருக்கு, ஆம்பல் மலர்கள் மூடிக்கொண்டிருக்கு. இத பாரு, ஒரு மலர் நெகிழ்ந்திருக்கு, இன்னொரு மலர் கூம்பி இருக்கு, இத பாரு. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், செங்கல் பொடி வர்ணத்துல காவிய நிறத்துல கூரை வஸ்திரத்தை தரித்தவர், வெண்பல் தவத்தவர் வெளுத்த பற்களை உடைய தபஸ்விகள் சன்னியாசிகள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் போகின்றார். எப்படி வியாக்கியானம் வருது, வார்த்தைகள் இருக்கு அதுல. தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார், தங்களுடைய கோயில்களை சங்கிடுவான் திறப்பதற்காக போயிட்டு இருக்கா. காலம்பு எழுந்துட்டு
சன்னியாசிகள் எல்லாம் போயிட்டு இருக்கா. சன்னியாசிகள் எப்படி சன்னியாசி, அதாவது காவிரி இடத்துல உட வெளுத்த பற்களை உடையவர்கள், தபஸ்விகள், சன்னியாசிகள் சாவி இடத்துல கோபுரம் திறக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. நானாதாய் எங்களை எழுப்பதா சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கிய வெட்கம் இல்லாதவளேங்கிறா. நான் உடையாய் பாடும் திறன் பெற்ற நான் உடையவளே, வாயால் சமத்காரமாக பேசும் நாவியலை உடையவளே. நான் உடையாய் நல்ல சமத்காரமா பேசுறவோ, நல்ல பாடுவோ, நான் உடையாய் எழுந்திராய். நாங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து எழுப்புறோம் உன்ன, இப்போதாவது நீ எழுந்துரு அப்படிங்கிறா. இதுக்கு சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடு, சங்கும் சக்கரமும் தரிக்கும் அகன்ற திருக்கைகளை உடைய தாமரை கண்ணனை கிருஷ்ணனை பாடுவாயாக. நீ நாவுடையாய் நன்னா பாடும் திறன் உள்ளவள், அதனால் பாடு. நானே வந்து எழுப்புறேன்னு சொல்லிவிட்டு சாம்பர்த்தியமா பேசிவிட்டு நாங்கள் உன் வீட்டு வாசல வந்து இருக்கிறோம், அப்புறம் அப்படியே தூங்குறிய, இந்த குற்றம் செய்தி நீ இப்ப கிருஷ்ணனை பாடு. எங்களுக்கு நாங்கெல்லாம் பாகவதால் எங்களுடைய அபசாரம் எல்லாம் உனக்கு போகும், அதனால பாடு. இதெல்லாம் வியாக்கியானம் பண்றா. இதுக்கு நாங்க ஒரு செய்யான ஆச்சரிய பண்ணத்தான் எழுப்புறோம். யாரவோ நானே வந்து உங்களை எழுப்புறேன்னு சொல்லிட்டு சொன்னா சொல்படி நடக்காம தூங்குற ஒரு பெண்ணை வந்து எழுப்புறோம். ஏன் அவ அப்படி தப்பு பண்ணா கூட கிருஷ்ண அனுபவத்துக்கு எல்லாரும் கொன்னா போகணுங்கிற எண்ணத்தினால எங்களை முன்னாடியே வந்து எழுப்புறேன்னு அவ சொன்னா கூட, வாய் பேச சொன்னாங்க அது மாதிரி இருந்தா கூட நாங்க போய் அவளை எழுப்புறோம். வீட்டு வாசல் வெளியே போய் கூப்பிடுறா. இந்த மாதிரி வெளியே இருக்கிற பெண்கள் சொல்றாளாம், உன் வீட்டுக்குள்ள இருக்கும் நடபாவியில செங்கநீரி புஷ்பங்கள்லாம் மறந்துருக்கு, ஆம்பல் புஷ்பங்கள்லாம் இழகு மூடி பூட்டி கொடுத்து, இதெல்லாம் பொழுது விழிச்சதுக்கு அடையாளம், இதை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கோ. உள்ளே இருக்கவ சொல்றாளாம், நீங்களே புஷ்பத்தை மரணம் செஞ்சிருவேள். கிருஷ்ணனுடைய சாமர்த்தியம், கிருஷ்ணனுக்கு ரொம்ப சாமர்த்தியம் ஜாஸ்தி, அவன் எது வேணாலும் பண்ணுவான். அவனோட சேர்ந்ததுனால உங்களுக்கு இந்த மாதிரி திறமையெல்லாம் வந்துடுத்து. உப்பளத்துல வைக்கப்பட்ட உப்பளம் இருக்கோ இல்லையோ, உப்பு செய்யற இடம் கடற்கரை ஓரம், அந்த உப்பளத்துல மரக்கட்டை இருந்ததுன்னா அந்த மரக்கட்டையும் உப்பா போயிடுமா. உப்பளத்தில் வைக்கப்பட்ட மரக்கட்டை எப்படி உப்பாகிடுமோ அந்த மாதிரி இங்க வந்து கிருஷ்ணன் வந்து சாமர்த்தியசாலி, அவன் எது வேணாலும் செய்வான், அவங்களோட சேர்ந்ததான் நீங்களும் அந்த மாதிரி சாமர்த்தியமா இருக்கல் நீங்க அப்படிங்கிறாளாம். அந்த மாதிரி புஷ்பம் மலரும் இல்ல கூம்பும் இல்லைன்றாளாம் உள்ள படுத்துட்டு இருக்கிறவா. உன்னைய வெளியே இருக்கிறவா சொல்லலாம், நீ சொல்லியபடி நாங்கள் எதுவும் செய்யல, உன் வீட்டுக்குள்ள நாங்கள் நுழையறதுக்கு வழியே கிடையாது, வீட்டுக்குள்ள நுழையாமலேயே ஒரு புஷ்பம் மலர்ந்தது, ஒரு புஷ்பம் பூமியின் இருக்கலாம், எங்களுக்கு எப்படி தெரியும்? இது கால சுபாவம், அந்தந்த காலத்தில் நடக்கிறது. தேவதை, திரியக்கு, தாவரம், மனுஷன், பகவான் 4 வகையா படைச்சிருக்கான். இதுல திரிய பிராணிகளும் தாவரங்களும் அதனுடைய தன்மைப்படி நடக்கிறது. பிராணிகளும் அதற்குள்ள காலத்தில் சத்தம் போடுறது எல்லாம் செய்யறது. தாவரங்கள் புஷ்பிக்கின்றன, காய்ப்பழம் எல்லாம் உண்டாருது. ஆனா மனுஷால் மாத்திரம்தான் தங்களுடைய கடமையை செய்யறது இல்ல. அதனால இந்த ஆம்பல் எல்லாம் செய்யறது, தாவரங்கள் தன்னுடைய கடமையை செய்யறது. ஆம்பல் வந்து வருத்தப்பட்டு கும்பி விட்டான். ஏன்னா தன்னை பகவானுக்கு அர்ச்சிக்கலையே அப்படின்னு ஒத்துட்டு எடுத்துட்டு போலையே, பகவானுக்கு அர்ச்சனை பண்ணல தன்னை எடுத்து போலேங்கிறதுக்காக ஆம்பல் வந்து மூடி விட்டான். அதே சமயத்துல செங்கநீர் புஷ்பம் மறந்து விட்டான், என்ன பறிச்சு கண்ணனுக்கு அர்ச்சனை பண்ணு அப்படிங்கிறதுக்காக அது மறந்துருக்கான். இந்த சந்தர்ப்பத்தை நழுவு விட்டுறாத அப்படிங்கிறதுக்காக மறந்துருக்கு. ஒரு மகான் நம்ம வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருக்கிற செடி கொடி கூட சந்தோஷப்படதான். ஏன்னா நம்முடைய காய், செடி கொடிகள் சந்தோஷப்படலாம். இதுக்காக நம்முடைய காய், நம்ம செடியில பூத்துருக்க பழம், இதெல்லாம் இந்த மகானுடைய வயிற்றுல சேர்ந்தாக்க நமக்கு அடுத்த பிறவி இதை விட வசந்த பிறவையா கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த செடி கொடிகள் நினைக்கிறதாம். இப்படி செங்கல் நீர் மலர் நினைக்கிறதாம், பகவானுக்கு அர்ச்சனை செய்யப்படுவோம் அப்படின்னு நினைக்கிறதாம். இது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு அப்படிங்கறது சொல்றா. இதுல முதல் நாள் ராத்திரி நானே நோம்புக்கு வேடி இதெல்லாம் செஞ்சுடுறேன், விடியாலம்பரம் வந்து உங்களை எழுப்புறேன் அப்படி சொன்னவோ, இப்போ தூங்குறதுனால உங்கள் புழக்கடைங்கிறான். உங்கள்ங்கிறத வார்த்தை உபயோகப்படுத்துறது காரணம் இதான், அந்த கோபம். ராத்திரியே வந்து சொல்லிட்டு போனேன், எல்லாத்தையும் நாங்க செஞ்சு வச்சுடுறேன், நானே வந்து எழுப்புறேன்னு சொல்லிட்டு போய் செய்ப்பு தூங்குறையே, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படிங்கிறான். உங்களுங்கிறதுக்கு இப்படி அர்த்தம் சொல்ற. அகங்காரம் அபகாரங்களை விட்ட ஆயர் சிறுமிகள் இவர்கள்.
இவாளுக்கு தனக்கு தன்னுடையதுங்கிற எண்ணம் கிடையாது. எவன் எல்லாவற்றையும் எனக்கு என்னுடையது மே மே அப்படிங்கிறானோ அவன் ஆடு கத்துவதை போல, ஆடு கத்துறது மே மே கத்துறதோ இல்லையோ, அத சத்தத்தை கேட்டா புலி எப்படி அடுத்த கணமே அடிச்சு கொண்டு விடுதோ அந்த மாதிரி போயிடுவான். அதுக்காகத்தான் வேதத்துல நமகம்னு இருக்கு, சமகம் நமகம்னு 2 இருக்கு. நமகம் அதான், அதனாலதான் வேகத்துல இருக்கு. திருக்குறந்தாண்டவன் இந்த இடத்துல ஒரு அருமையா வியாக்கியானம் பண்ணுவார். திருமங்கி ஆழ்வார் ஒரு சமயம் தேரெழுந்தூருக்கு வந்தாராம். மாயவரம் பக்கத்துல தேரெழுந்தூருக்கு இந்த பாசனம் தேரெழுந்தூர் சுவாமி பெருமாளை புத்தம் குறிக்கிறது. தேரெழுந்தூருக்கு வந்தாராம் திருமங்கி ஆழ்வார். அங்க காலம்பரை வெள்ள புஷ்கரனை தீர்த்தம் படத்துக்காக வேக வேகமா வந்தாராம். வடியிலையும் இறக்கி விட்டார் திருமங்கி ஆழ்வார். குளத்தை பாக்குறார். குளத்தை பார்த்து அப்படியே நின்றுட்டாராம். ஏன்னா அங்க பெண்கள்லாம் கழுத்தளவு நீர் நின்றுட்டு தீர்த்தம் பண்ணிட்டு இருக்கலாம், குளிச்சுட்டு இருக்கலாம். கழுத்தளவு நீர்ல கொண்டு குளிப்பதாக அவருக்கு தோன்றியது திருமங்கி ஆழ்வாருக்கு. சரி அவெல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ட்டு அப்படியே படியில நின்று விட்டாராம். ஆச்சு, காலப்படி ஆச்சு, மத்தியானம் ஆச்சு, ரொம்ப நாளி ஆயிடுத்து, போயிட்டே இருக்கு. மத்தியானம் ஆயிடுத்து. கோவில்ல பட்டருக்கு தெரிஞ்சது திருமங்கி ஆழ்வார் பள்ளியில எழுதிருக்காரு அப்படின்னு. பட்டர் அங்கிருந்து வர அந்த மத்தியானத்து மேல ஆயிடுத்து. பட்டரை கேட்கிறார், ஆழ்வாரே ஸ்நானம் செய்யாமல் நின்று விடுக்கிறேரே அப்படி கேட்கிறார். ஆழ்வியரே ஸ்நானம் செய்யவில்லையான்னு கேட்கிறார் பட்டர் அர்ச்சகர். அதுக்கு திருமங்கி ஆழ்வார் சொன்னாராம், பெண்கள்லாம் கழுத்துல வீதியில் நின்று கொண்டு இருக்கா, குளிச்சுட்டு இருக்கா, அவள்லாம் குளிச்சுட்டு போட்டமே விச்சுட்டு இருக்கேன், வேற உள்ள காத்துட்டு இருக்கேன் அப்படின்னாராம். பட்டர் குளத்தை பாக்குறாராம், ஒரு பெண் கூட கிடையாது. அந்த மாதிரி கழுத்து நீர்லயே குளிக்கிறதோ ஒண்ணுமே இல்லை. ஆழ்வீர் அப்படி ஒரு பெண்ணும் இல்லையே அப்படின்னாராம் பட்டர். ஆழ்வார் இதோ இருக்கிறார்களே என்றார். என்னன்னா, நெல்லிக் குவளையை கண்காட்ட, நீரில் குமுதம் வாய் காட்ட, அல்லி கமலம் முகம் காட்டும் கடனி அழுந்தூர் நின்றானை, எழுந்தூர் பேரந்தூர் நின்றானை, வள்ளி பொதும்பில் குயில் கூவும் மங்கை வேந்தன் பரகாலன், சொல்லில் பொலிந்த தமிழ் மாலை சொல்ல பாவம் நில்லாவே அப்படின்னு இந்த பாசுரத்தை எடுத்து திருக்குறளை ஆண்டவன் வியாக்கியானம். இந்த பாசுரத்தை இந்த இடத்துக்கு வியாக்கியானம் ரொம்ப அருமையா பண்றதுல குவளை பூக்கள், குமுத பூக்கள், அல்லிப்பூக்கள், கமல பூக்கள் இதெல்லாம் புஷ்கரில தண்ணீருக்கு மேல தலை நீட்டி இருப்பதை பாக்குற மாதிரி ஆழ்வாருக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் பெண்கள் குடிக்கதாம நினைச்சுட்டாராம். அது மாதிரி உள்ள இருக்கிறவ சொல்லலாம், ஆழ்வார் நடிச்சதை போலன்னா நீங்க வச்சு கற்பனை செய்கிறீர்கள் அப்படின்னாலும் உள்ள இருக்கிறவோ. அதுக்கு வெளியே இருக்கிறவ சொன்னாலாம், வெளியே இருக்கிறவெல்லாம் திருச்சீராம விண்ணகரம் சீர்காழி இருக்க தாடாளன் கோயில், தாடாளன் விஷயமாக ஒரு பாசுரம் திருமங்கி ஆழ்வார் அருளி சொல்லிருக்க அப்படின்னு அதை சொல்றா. உடனே உள்ள இருக்கவ சொல்றா, திருமங்கி ஆழ்வார் இந்த இயற்கை காட்சிகள்லாம் பார்த்துட்டாக்க எல்லாத்தையும் அவர் மிகைப்படுத்திதான் சொல்லிட்டு இருப்பார், வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க காரணம் அப்படிங்கிறலாம் உள்ள இருக்கிறவோ. உடனே இவ சொல்றாளாம், சரி சடகோபன் நம்மாழ்வார் அவருடைய பாசுரத்தை உங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றான் வெளியே இருக்கிறவா. பாதங்கள் மேலணி பூத்துட கூடுங்குல் பாவை நல்லீர், ஓதன் எடுந்தெடுத்துள் உயர் தாமரை செங்கழி நீர், மாதர்கள் வான்முகமும் கண்ணுமேந்தும் திருவல்லவாள், நாதன் இஞ்ஞானமுண்ட நம்பினான் தன்னை நாடுருமே. திருவல்லவாள் சேர தேசத்திற்கு ஒரு திவ்ய தேசம். திருவல்லவாள் எம்பெருமானை பாடும்போது மாதரங்கள் பெண்களுடைய முகங்கள் தாமரை செங்கனி நீர் புஷ்பம் என்றெல்லாம் தோன்றதாக சொல்றார் நம்மாழ்வார் சொல்றார். அதை எடுத்து இங்க சொல்ற. அதனால பொழுது பிடிச்சு எடுத்துக்கோ அப்படிங்கிறாளாம். இந்த திருவல்லவாளுங்கிறது ஸ்ரீவல்லப தேசம் கஷேத்திரம் பேர் இருக்கு. இது கொல்லம் எர்ணாகுளம் ரயில் மார்க்கத்தில் இருக்கு. திருவல்லாங்கிற ரயில்வே ஸ்டேஷன் 5 கிலோமீட்டர் உள்ள பெருமாள் கோலப்பிரான் செல்வ திருக்கொழுந்து நாச்சியார்னு பேரு, தாயார் பேரு. அதாவது வாத்சல்ய தேவி, அருமையான திவ்ய தேசம். அதை நம்மாழ்வார் அந்த பாசுரம் போட்டிருக்கா, அதை எடுத்து சொல்றாளாம். உடனே செங்கழி நீர் நெகிழ்ந்து செங்கழி நீர் புஷ்பம் மலர்ந்து என்னை கிருஷ்ணன் திருவடியை சேர்ப்பாயாக அப்படி சொல்றது. ஆம்பல் புஷ்பம் வாய் மூடி கிருஷ்ணனுடைய திருவடி கிடைக்கலையேன்னு வருதுகிறது. இவை எல்லாத்துக்கும் ஜீவாத்மா இருக்கு. இதனால அதனுடைய வினை காரணமாக இந்த மாதிரி தாவர பிறவைகள் பிறந்திருக்கு அப்படிங்கிறார். பெரியாழ்வார் சொல்றார், நரகநாசனைங்கிறார் பகவான. நரகநாசனை, நரகத்தை நாசம் பண்ணக்கூடியவன் நரகநாசனை. பகவான
நாவில் கொண்டு அடையாத மாறிட ஜாதியர் அவ பருகும் நீர், அவ உடுப்பு கூரை, அவ தின்னும் வெற்றலை எல்லாமே பாவம் செய்ததுங்கிறார் பெரியாழ்வார். பகவான தன்னுடைய நாக்கால் அழைக்காத மாநிலர்கள், அவ சாப்பிடுற நீர், அவ உடுக்கிற உடை, அவ சின்ற வெத்தலை, அதான் சாப்பாடு, எல்லாமே பாவம் பண்ணிடுதுங்கிறார். அப்ப அதெல்லாம் உயிர்கள் இருக்கு, உயிரும் பண்ணி பாவம் இருக்கு, பாவம் பண்ணத்தான் இந்த மாதிரி அவளுடைய வயிற்றுக்குள்ள போறதுன்னு அர்த்தம் அது அப்படிங்கிறார் பெரியாழ்வார். இவைகளுக்கெல்லாம் பாவ புண்ணியம் இருக்குங்கிறத சொல்லி காட்டுறார். நாம சாப்பிடத்துல அன்னத்திலையும் ஜீவாத்மா இருக்கு. நாம சாப்பிடத்துல அன்னத்திலையும் ஜீவாத்மா இருக்கிறதா தைத்திரி உபனிஷத்து சொல்றது. இது இன்னும் கொஞ்சம் இந்த பாசுரம் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நாம இதை தொடர்ந்து நாம 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி பொது பணிக்கு இதே ஒரு ராத்திரி 8:30 மணிக்கு நான் மறுபடியும் ஆரம்பிச்சு இதை தொடர்ந்து சொல்லலாம். ரொம்ப நாளை எடுத்து சுவாமி நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் அவளுக்கு நிறைய வேலை இருக்கும். அதனால இதோட நான் முடிச்சுக்கிறேன் சுவாமி இதுல.